வழங்கிய இன்னொரு முக்கியமான நன்மை என்னவென்று சொன்னால், எந்த ஒரு பிரச்சனையையும் சரியான கோணத்தில் அணுகி சரியான தீர்வையும் சரியான வழிகாட்டுதலையும் வழங்குவது அந்த மாதிரி பிரச்சனை அணுகி இருப்பதனாலையும் மனித குலத்திற்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கின்றன. இப்போ நம்ம சமீப காலத்தில் எடுத்துக்கொண்டால் நம்ம நாட்டிலும் உலகத்தில் உள்ள பல நாடுகளிலும் ஒரு பிரச்சனை உலக மக்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. இதை எப்படி அணுகுவது என்று தெரியாமல் அவரவர்கள் தங்களுக்கு தோன்றியதையெல்லாம் சொல்லி மக்களை பீதியிலையும் பயத்திலையும் அச்சத்திலையும் ஆழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அது என்ன பிரச்சனை? ஒரு காய்ச்சல் வருகிற பன்றி காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய ஒரு தொற்று நோய் கிருமிகளால் வரக்கூடிய காய்ச்சல் என்று சொல்லி இந்த பன்றி காய்ச்சல் உலகத்தில் பயங்கரமான நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது, பரவுகிறது, அதை ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள் என்று சொல்லி மக்களுக்கு அந்த காய்ச்சலை எல்லாருக்கும் அந்த பன்றி காய்ச்சல் வந்து விட்டது போல ஒரு பயங்கரமான ஒரு நடவடிக்கையில் உலகமெல்லாம் இறங்கி இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இதுதான் முக்கியமான டாப்பிக்காக பேசப்படுகிறது. சட்டமன்றமானாலும் நாடாளுமன்றமானாலும் செய்தி ஊடகங்களாக இருந்தாலும் 4 பேர் சந்திக்கக்கூடிய சபைகளாக இருந்தாலும் அங்கே முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் இந்த பன்றி காய்ச்சல் தான். இப்படி பேசப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இயல்பாக மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அன்றாடம் நடவடிக்கைகள் இருக்கிறது இல்லையா, அதை கூட மாற்றக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். இந்த பன்றி காய்ச்சலை காரணம் காட்டி கொண்டு அலுவலகங்களுக்கு விடுமுறை விடுகிறார்கள். பன்றி காய்ச்சலை காரணம் காட்டி கொண்டு பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் விடுமுறை விடுகிற காட்சியை பார்க்கிறோம். கூட்டமாக சேருகிறதை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சினிமா காட்சிகள் கூட நாங்கள் ரத்து பண்ணலாமா என்று யோசித்து கொண்டிருக்கிறோம். அப்படி கூட்டமாக கூடுனா, சினிமாவே ஒரு பன்றி காய்ச்சலோட கெடுதி தனி விஷயம், ஆனால் கூட்டமாக கூடுனா ஒருத்தர்லேருந்து ஒருத்தருக்கு அந்த பன்றி காய்ச்சல் தொத்திரும் அப்படின்னு பயத்தை காட்டி ஒரு பஸ்ஸில் போகிறதுக்கு பயமாக இருக்கிறது. முக்கால்வாசி பேர் முகமுடிய மாட்டிட்டு திரிகிறான். எவனுமே யார்கிட்ட கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது, ரயிலில் போக முடிய மாட்டேங்குது. அப்போ இன்னும் சொல்ல போனால் யார் மேல்தட்டு படித்தவர்கள் விவரம் உள்ளவர்கள் சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ரொம்ப அரண்டு பயந்து என்ன ஆகுமோ நமக்கு வந்துடுமோ என்று பயந்து நடக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இந்த பன்றி காய்ச்சல் மாத்திரம் இல்லாமல் பொதுவாக இது மாதிரி ஒரு நோய் தொற்றக்கூடிய பரவலாக மனிதர்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் வரும் பொழுதெல்லாம் மக்கள் இப்படி அலறி அடித்து பயந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை தான் பார்க்கிறோம். இதில் என்னவெல்லாம் ஏற்படுது தெரியுமா? இதனால மனிதாபிமானமெல்லாம் செத்து போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம். ஒரு இடத்துல இந்த பன்றி காய்ச்சல் வந்துருச்சுன்னு சொன்னால் அவனோட பேசாத, அவங்ககிட்ட நெருங்காத, அவனோட உறவு வச்சுக்கிறாத, அவனை தனிமைப்படுத்தி வச்சிரு என்கிற மாதிரி எல்லாம் இந்த பன்றி காய்ச்சல் என்கிற காரணத்தை வைத்துக்கொண்டு அல்லது இது போன்ற ஒரு தொற்று நோய்களை காரணமாக வைத்துக்கொண்டு மனித குலத்தை அங்கே தனிமைப்படுத்தக்கூடிய மனிதாபிமானத்தை சாகடிக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நமது நாட்டில் கூட குஜராத்தில் சூரத் பகுதியில் இந்த பிளேக் என்ற ஒரு அதுவும் தொற்று நோய் தான், பிளேக் என்ற நோய் வந்த பொழுது நம்ம நாட்டில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த சூரத்துடைய ரயில்வே ஸ்டேஷனில் ரயில் நிற்காது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் வரும்போதே சொல்லிடுவாங்க, நீங்கள் எல்லாரும் உங்கள் சட்டெல்லாம் இறக்கி விட்டுருங்க, கண்ணாடியெல்லாம் இறக்கி விட்டுருங்க, சூரத்தை கடந்து செல்லும் பொழுது அங்கே உள்ள காற்று மூலமாக கிருமிகள் வந்துடும் என்று பயணிகளுக்கு சொல்லக்கூடிய நிலைமை. எவனும் அந்த சூரத்துங்கிற ஊருக்கு போகிறதே கிடையாது. அந்த நாட்டில் எவ்வளோ அந்த ஊரில் நிறைய ஜவுளிகள்லாம் உற்பத்தி ஆகிறது, நிறைய ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நகரம், அந்த மாதிரியான ஒரு தொழில் நகரம் அப்படி ஸ்தம்பித்து போச்சு. எந்த ஏற்றுமதி இறக்குமதி கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இங்கேருந்து வெளி மக்கள் போகிறது ஒரு பக்கம் இருக்குன்னு அந்த ஊரில் இருக்கிறவருக்கான அவன் என்ன பண்ணுறான் நடந்த சம்பவம், இதில் நடந்த நிகழ்வுகள் அங்கே இந்த 4 பேருக்கு இந்த மாதிரி பிளேக் நோய் வந்த உடனே தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி அங்கேருந்து பம்பாய்க்கு போனான், இங்கேருந்து அங்கே ஓடுறான், அங்கேருந்து மெட்ராஸுக்கு போனான், ஊரை விட்டு ஓடி போயிட்டான் எல்லாரும். அங்கங்கே அந்த மக்களை இந்த பிளேக் நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளோ கடமைகள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஒரு நோய் ஒரு ஊரில் வந்து விட்டது என்று சொன்னால் அதனால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு யார் மருத்துவம் செய்கிறது, அவங்கள யார் ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போகிறது, யார் இறந்து போயிட்டால் நல்லடக்கம் பண்ணுவது, அது மாதிரி எவ்வளவோ வேலைகள் எல்லாம் இருக்கிறது. மருத்துவர்கள் அங்கே முகாமிட்டு சிகிச்சைகள் அளிக்கணும். மருத்துவர்கள் மாட்டேன்ட்டாங்க. மருத்துவர்களை நாங்கள் சூரத்துக்கு போக மாட்டோம். அப்போ என்ன இதில் வழங்குது? சுயநல பித்து. மனிதன் நான் நல்லா இருக்கணும். இந்த எந்த ஒரு நோய் எந்த ஒரு தொற்று நோய் வரும் பொழுதும் மனிதனுடைய மனநிலை எப்படி மாறுகிறது? நான் மட்டும் நல்லா இருக்கணும், எவன் எப்படி தொலைஞ்சாலும் பரவாயில்லை என்று
சரி வரும்னா கன்ஃபார்மா வருமா? வருவதற்கு லட்சத்தில் ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது இப்படி அரண்டு போறான். வருவதற்கு அப்படியே வந்துகிட்டே அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்களா? மொத்தத்தில் 700 கோடி மக்கள்ல 100 பேருக்கு வந்துருச்சுக்கிற பெரிய நியூஸா போட்டுட்டு இருக்கிறான். அட 700 கோடி மக்கள்ல சாதாரண காய்ச்சல் 1000 பேருக்கு இருக்கு, சாதாரண வயிற்று வலியே 10,000 பேருக்கு இருக்கு, சாதாரணமான நோய்கள்ல சாவுறது லட்சக்கணக்கில் இருக்கத்தான் செய்கிறது. அப்ப இதை காரணம் காட்டிக்கிட்டு என்னமோ உலகத்தையே புட்டிச்சு ஆட்டுற மாதிரி அவங்க மேற்கத்தியவர்கள் தான் பயந்து உயிருக்கு பயந்தவர்கள் சாவுறார்கள் சொன்னா நம்மளையும் அந்த மீடியாக்கள்ல போட்டு பயமுறுத்தி என்ன பண்றான்? இந்த வந்துருச்சு அடுத்த வீட்டில் அப்படின்னு காட்டுறான். என்னடா எங்க வந்த மாதிரி தெரியல. அங்க ஒண்ணு புனையில ஒண்ணு இந்த மெட்ராஸ்ல ஒண்ணு அங்க ஒண்ணு வருது. அது பன்றி காய்ச்சலா என்ன காய்ச்சல் தெரியவும் இல்லை. அப்ப இந்த மாதிரி அங்கும் இங்குமாக 1-2 வரும் பொழுது லட்சத்துல ஒரு வாய்ப்பு தான் இருக்குன்னு நல்ல அனுபவத்துல கண்கூடாக தெரியும் பொழுது எல்லா மக்களையும் பீதியிலையும் பயத்திலையும் ஆழ்த்தி மனிதாபிமானத்தை சாகடித்து கோழைத்தனமாக மக்களை மாற்றுகிற நிலைமையை பார்க்கிறோம். முதல்ல இஸ்லாம் இது எப்படி பார்க்க தெரியுமா? தொற்று நோயை நீ எப்படி அணுகணுமோ நீ அப்படி அணுகல. முதல்ல தொற்று நோய்ங்கிறீங்கள, சரி தொற்று நோய், எந்த ஒரு தொற்று நோயையும் எப்படி அணுகணும்னு ஒரு அறிவுபூர்வமான வழிமுறை இருக்குதா இல்லையா? எல்லா படித்தவனும் உணர்வுபூர்வமாக இதை அணுகிறானே தவிர அறிவுபூர்வமா அணுகவே மாட்டேங்கிறான். உணர்வுபூர்வமா அணுகிறன்னா என்ன அர்த்தம்? அறிவுபூர்வமா அணுகிறன்னா என்ன? ஒரு ஊர்ல ஆஸ்திரேலியாவில் பன்றி காய்ச்சல் வருது. ஆஸ்திரேலியாவில் வர்ற பன்றி காய்ச்சல்னால தொத்துன்னு சொன்னா அது இந்தியாக்காரனே தொத்தணுமா ஆஸ்திரேலியாக்காரனை தொத்தணுமா? ஒருத்தனுக்கு ஆஸ்திரேலியாவில் பன்றி காய்ச்சல் வந்தா மொத்த ஆஸ்திரேலியா முதல் காலி பண்ணணும். அங்க 4 பேருக்கு வந்தா அப்படி அங்க இருந்து அமெரிக்காவில் 3 பேருக்கு வருது, அங்க இருந்து சைனாவில் 2 பேருக்கு வருது, அப்புறம் இந்தியாவில் 3 பேருக்கு வருது. அப்ப ஒரு ஆள்கிட்ட இருந்து கண்டிப்பா தொத்துதுன்றது நிஜமாக இருக்குமே, ஆனால் தொத்துது உண்மை, ஆனா சரியா புரிஞ்சுக்கல. என்ன பண்றான்? ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்த பன்றி காய்ச்சல் சொல்லி என்னமோ ஆஸ்திரேலியாவை முழுசும் அந்த பன்றி காய்ச்சல் எல்லா மக்களுக்கும் பரவி அம்புட்டு பேரும் பணமா போய் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியா அந்த பன்றி காய்ச்சல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாட்டில் போய் தலை நீட்டிட்டு இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறீங்களே. எத்தனை பேர் ஆஸ்திரேலியா செத்தான் பன்றி காய்ச்சல்ல? எந்த நாட்டிலும் எவ்வளவு பேர் செத்து இருக்கிறான்? ஒரு வீட்டில் நம்ம அடுத்த வீட்டில் புனையில ஒரு வீட்டில் பன்றி காய்ச்சல் செத்தாங்கன்னு முதல் நியூஸாக போட்டீங்களே, அதன் காரணமாக அந்த ஊரில் உள்ள எல்லாருக்கும் பன்றி காய்ச்சல் வந்துருச்சா? வரக்கானா? அப்ப அவங்களோட பழகுனவங்க அவங்க சொந்தக்காரங்க அவங்க அம்மாவுக்கு வர வேண்டியதானே? பன்றி காய்ச்சல் வந்த ஒரு ஆளுக்கு வந்தா அவங்க அம்மா அவங்களோட இருப்பாங்க, அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அவங்க அப்பா அவங்களோட இருப்பாங்க, அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அவங்க புள்ள அவங்களோட இருப்பாங்க, அவங்களுக்கு வர மாட்டேங்குது. அவங்க மனைவியோ கணவனோ அவங்களோட இருப்பாங்க, வர மாட்டேங்குது. அப்ப எங்க வருது? ஒருத்தனுக்கு பன்றி காய்ச்சல் வந்தா எங்கேயோ இன்னொரு ஊர்ல உள்ள எவனுக்கோ வருகிறது, இன்னொரு தெருவில் உள்ள எவனுக்கோ வருகிறது. அப்ப என்ன நம்ம அறிவுபூர்வமா இப்படி சிந்திக்கணும்? தொற்றுறதும் உண்மைதான், ஆனா அனைவரையும் தொற்றாது. அதுக்கு மேல ஒரு மெசேஜ் இருக்கிறது. இஸ்லாம் இந்த பிரச்சனை சாதாரணமா டீல் பண்ணுகிறது. இந்த பன்றி காய்ச்சல் விஷயத்தை, இது மாதிரியான தொற்று நோய்களை, கொள்ளை நோய்களை, ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை பாதிக்கக்கூடிய நோய்களை எப்படி அதை கையில எடுக்கணுமோ அப்படி இஸ்லாம் என்ன செய்கிறது? கையில எடுத்து அழகான ஒரு அறிவுரை, அதுக்குள்ள அனைத்து விஷயத்தையும் பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது? தொற்று நோய் என்பது உண்மைங்கிறது இஸ்லாம் ஒத்துக்கிறது, ஆனால் அதுக்கு வேற காரணம். தொற்று நோய் தொற்றுவதனால் மட்டும் வராது. அந்த எந்த மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தொற்றுன்னு பயப்படுகிறோமோ அவனுடைய உடல்நிலை இதை தாங்குற அளவுக்கு பலவீனமா இருக்க வேண்டும். அந்த மாதிரி பலவீனமா இருந்தா ஒரு துணியை கொண்டே மூக்குல கட்டினாலும் பரவிடும், ஒட்டிடும். இவன்கிட்ட பரவக்கூடிய கிருமியும் இவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில இவனுடைய உடல் நிலைமையும் இருக்குமையானால் அப்ப 2 மேட்ச் ஆகக்கூடிய நேரத்தில் அவர் முகமூடி, பயங்கரமான முகமூடி போடுறாரு பாருங்க. இந்த முகமூடியை போட்டா கூட என்ன செய்யும்? பிச்சுக்கிட்ட கிருமிக்கு இந்த துணிலாம் ஒரு பெரிய மேட்ரா? இந்த துணியை கொண்டு மூக்குல கட்டினா தடுக்குமா? அது வியாபாரத்துக்காக எவனா கட்டி விட அரசாங்கம் மக்களை ஏமாத்துறான். நாங்கள் விழிப்பா இருக்கிறோம், கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம் காட்டுறதுக்காக வேண்டி முகமூடி எவனாவது பதுக்கினால் ஒரு பைய பதுக்கவும் இல்லை, எவனும் கேட்கவும் இல்லை, இது ஒரு பஞ்சாயத்து ஆகவும் இல்லை. அரசாங்கம் என்ன செய்யற? மக்களை யாராவது அந்த முகத்துக்கு அணிகிற கவசத்தை, நம்ம கவசம் பேர் இருக்கு, அந்த மாதிரி கவசத்தை மறைத்தீர்களே ஆனால் பயங்கர நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி என்னமோ ஒரு முக்கியமாக சாமா மாதிரியும் அது இன்னும் மறைக்கிறாங்க மாதிரியும் அரசாங்கம் விழிப்போடு இருந்து கண்காணிச்சுக்கிட்டு மக்கள் உதவி செய்யற மாதிரியும் காட்சியை பார்க்கிறோம். இந்த துணி எல்லாம் கண்டிப்பா தடுக்காது. ஏதோ ஒரு வியாபாரிகள் நோக்கத்தில் சொல்றாங்களே தவிர ஒருத்தன் தொத்தக்கூடிய கிருமியும் இவன்ட்டு அதை தாங்கக்கூடிய பலவீனமும் இருந்தால் அவனுக்கு பக்கத்தில் உள்ள ஒருத்தன் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய லெவலுக்கு உறுதியான உடலமைப்பு கொண்டவனாக பெற்றவனாக அந்த கிருமியை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு உடல் அமைப்பு கொண்டவனாக இருந்தால்
அவன்கிட்ட போய் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாலும் தொட்டாது. தொற்று வந்தவொன்னு தொத்துவதா இருந்தா ஒரு நாட்டில் அம்புட்டு பேருக்கு தொத்தணும்ல, அதனால தொத்த மாட்டேங்குது. ஒரு நாட்டில் வருது, இந்த 4 பேருக்கு அந்த நாட்டில் வந்தா இந்த 4 பேர் பிசிக்கலா உடம்பு ரீதியா அவன் பலவீனமா இருக்கிறான், அவனுக்கு இந்த கிருமியை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி இல்லை. மீதி உள்ளவனை சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பி மாமா மச்சானுக்கெல்லாம் அந்த சக்தி இருக்கிறதுனால அது முண்டி முண்டி பார்த்தாலும் அவனை தாண்டி இவனுக்கு வரமாட்டேங்குது. இதான புரிந்து கொள்ள வேண்டிய சரியான முறை. இல்லைன்னா இதுக்கு ஆன்சர் பண்ணும். எதுக்கு ஆன்சர் பண்ணு? ஆஸ்திரேலியாவில் வந்த அந்த பன்றி காய்ச்சல் ஒட்டுமொத்த ஆஸ்திரேலியாவை ஏன் அழிக்கவில்லை? அதிகப்படியான மக்களை ஏன் அழிக்கவில்லை? அதிக விரல் விட்டு எண்ணக்கூடிய 4 பேர் 10 பேர் 50 பேர் 100 பேருக்கு மட்டும் வருது. அப்ப ஆஸ்திரேலியா மொத்த ஜனத்தொகை 100 தானே? அப்ப இப்படி சிந்திக்காம எல்லாமே உணர்ச்சி பயந்து சாவுறது. உசுருக்கு பயந்து கோழைகள், படிச்சவனா தான் கோழையா இருக்கிறான், உசுருக்கு பயந்து கொண்டு இந்த கோழைகள் என்ன பண்றான்? கூடுதலாக மக்களை பயங்காட்டி கொண்டு இவனுடைய பயத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி மக்களை எல்லாம் கூடுதலாக பயங்காட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். இஸ்லாம் இது என்ன பண்ணுகிறது தெரியுமா? தொற்று நோய்ங்கிறது உண்டுதான்ப்பா, ஆனால் இறைவன் அதுக்கு மேல இருக்கிறான். தொற்று நோய்க்காரனுக்கு பக்கத்தில் நீ உட்கார்ந்து இருந்தாலும் உனக்கு வரக்கூடாதுன்னு வராது, அதுக்கு ஏற்றவாறு உன்னை இறைவன் அமைத்திருந்தால் வராது அப்படின்னு முதல் பாயிண்ட் எப்படி சொல்லுது? தொற்றுவதன் மூலமாக மட்டும் நோய் வருவதில்லை. நோய் வருவதற்கு அது ஒரு காரணம், அதுக்கு மேல அல்லாஹ் நாட வேண்டும் என்பது இன்னொரு காரணம். அதுக்கு ஏற்றவாறு இவனுடைய உடல் அமைப்பு, அடுத்தவனுடைய உடல் அமைப்பு அந்த கிருமிகளை வாங்கி கொள்ளக்கூடிய வகையில் இருக்குது. இதெல்லாம் பல காரணங்கள் கூடி வரும் பொழுதுதான் என்னவாக ஒருத்தன் உள்ளது இன்னொருத்தனுக்கு வருதுன்னு சொல்ல முடியுமே தவிர அதையெல்லாம் விட்டுப்பட்டு என்ன செய்யறான்? அவனாத்தான் வந்து தொட்டா வந்துடும், பார்த்தா வந்துடும், கிட்ட நின்றா வந்துடும், அன்பா பேசினா வந்துடும், ஒன்னா உட்காந்துட்டு பஸ்ல ஒட்டிக்கிட்டு போனா வந்துடும் என்று சொல்லி எல்லாரும் பலவீனர்களாக, எல்லாருமே கோழைகளாக, எல்லாருமே நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களாக அப்படியே ஆக்கப்பட்டு மன ரீதியாக ஆக்கப்பட்டு இப்போ வந்துருமோ அப்போ வந்துருமோன்னு இன்னைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறான். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது இந்த இது மாதிரியான நோய் நபிகள் நாயகம் காலத்தில் பிளேக் நோய் வருது. பிளேக் நோய்னா என்ன? வயிற்று போக்கு போய்கிட்டே இருக்கும், அது வாட்டுக்கு போய் ஒன்றும் அந்த காலத்தில் ஒரு வைத்தியமும் கிடையாது. இந்த காலத்திலேயாவது பிளேக் நோய் வந்தால் அந்த வராமல் இருப்பதற்கு தடுப்பு நடவடிக்கையும் இருக்கிறது. வந்த பிறகு அதுக்கு ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து மாத்திரைகள்லாம் மனுஷன் இன்னைக்கு கண்டுபிடித்து விட்டான். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதெல்லாம் கொள்ளை நோய்னு சொல்லுவாங்க. கொள்ளை நோய்னா என்ன? அப்படி கொத்து கொத்து அள்ளிக்கிட்டு போயிடும். ஏன்? எல்லாருமே அதை தாங்குற சக்தி உள்ளவங்களா இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற பொழுது அந்த மாதிரி முன்கூட்டிய தடுப்பு மருந்து மாத்திரைகள்லாம் இல்லாத ஒரு காலம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மாதிரியான ஒரு கொள்ளை நோய் ஒரு பகுதியில் வந்துவிட்டால் இன்னல்லாஹ ஜஅலஹு ரஹ்மத்தல் லில் முஃமினீன், இந்த மாதிரியான நோயை இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு அருளாக அல்லாஹ் ஆக்குகிறான். எப்படி இறைவன் தயார்படுத்துறான்னு சொன்னா, இப்ப நம்ம இருக்கிற ஒரு ஊர்ல இந்த இளவு பன்றி காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்க, வந்தா என்ன பண்ணணும்? அப்படி ஆடக்கூடாது, நம்ம ஊருக்கு வந்துருச்சேன்னு ஊரு விட்டு எப்படா கிளம்பலாம் நினைக்க கூடாது. என்ன நினைக்கணும்? சரி வந்துருச்சு, இருந்து சாதிப்போம், இங்கதான் நம்ம இருக்கணும், இதை விட்டு ஓடிடக்கூடாது. அப்படி இருந்து நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஃபயம்குசு லைஸ மின் அஹதின் யகவு தாவுனு, எந்த ஒரு ஊர்லையாவது ஒரு பிளேக் நோய் ஏற்பட்டு விடுமையானால் ஃபயம்குசு ஃபீ பலதிஹி சாபிரம் முஹ்தசிபன், சபுர் செய்து கொண்டு பொறுமை காத்து கொண்டு மறுமையில நன்மை எதிர்பார்த்து கொண்டு அங்கேயே ஒருவன் தங்கி விடுகிறான். தங்கும் போது எப்படி தங்குகிறானா? யஅலமு, அவன் விளங்கி வைத்துக் கொண்டு தங்குகிறான், அன்னஹு லா யுஸீபுஹு இல்லாமா கதபல்லாஹு லஹு, அல்லாஹ் எழுதினாலே தவிர எனக்கு வராதுடா. நான் இருக்கிற ஊர்ல வந்துருச்சு, இதுக்கான ஓடுவேங்கிறியா? ஓட மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், எனக்கு வரணும்னு அல்லாஹ் எழுதினாத்தான் வருமே தவிர அப்படி இல்லாட்டி வராது. இதை மனிதாயமானவர் இப்படி நம்பி இருந்துட்டான்னு வைங்களேன், அப்ப அந்த பிளேக் நோயால பாதிக்கப்பட்டவன், பன்றி காய்ச்சல பாதிக்கப்பட்டவன் அனாதையை விடப்பட மாட்டானா இல்லையா? இப்படி 50 பேரும் ஊரை விட்டு பன்றி காய்ச்சல் விடலாம் ஊர்ல போட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொன்னா செத்த பணத்தை யார் தூக்குறது? யோசிச்சு பார்க்க வேணாமா? சாவாம காப்பாத்துறதுக்குள்ள வைத்தியங்களை செய்வதற்கு யாராவது நிக்க வேணாமா? அப்ப மக்கள் மக்களோடு தான் இருக்க வேண்டும். அந்த நோய் தன்னை காப்பாற்றிக் கொள்வதை விட மனிதாபிமானம் முதல்ல நிக்க வேண்டும். மனித குல நன்மை முக்கத்து, தனி மனிதனின் நன்மையை விட எது முக்கியமாவன? மனித குலத்து நன்மையை நினைக்கணும். என் ஊர்க்காரனுக்கு இந்த மாதிரி வந்து விட்டது, நான் ஓட மாட்டேன், எனக்கு வந்தால் நான் இருப்பேன், வரலன்னு சொன்னா அவனை காப்பாற்றுவேன், அவனுக்கு உதவியா இருப்பேன். நபிகள் அழகா சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, ஃபயம்குசு ஃபீ பலதிஹி, அவன் தன்னுடைய ஊரிலேயே தங்கி, சாபிரன், பொறுமையாளனாக தங்கி, முஹ்தசிமன், தன்னுடைய கொள்கை கோட்பாட்டு சட்டத்திட்டம் போதனை எதுவாக இருந்தாலும்
அதில் மனுஷனுக்கு நன்மை இருக்கிறது, அதில் இறைவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது, மனுஷன் தான் அதனுடைய நன்மை அடைந்து கொள்கிறான் என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு நன்மை என்னவென்று சொன்னால், மனிதர்கள் கவனிக்க தவறுகின்ற, மனிதர்கள் அலட்சியமாக இருக்கின்ற, அது ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் இருக்கின்ற ஒரு செய்தியையும் உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மனிதர்கள் என்பவர்கள் நீங்கள் முதல்ல எதுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், தன்மானத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், ரோசத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், வெக்கத்துக்கு முதலிடம் கொடுக்கணும், தலகுனிவு ஏற்படாமல் இழிந்து போய்விடாமல் இருப்பதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கணும். இது இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப வலியுறுத்தப்படக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது. அதாவது ஒரு முஸ்லீம் என்பவன் எப்படி இருக்கணும்னு கேட்டால், எந்த ஒரு கட்டத்திலையும் அடுத்தவனுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிற அளவுக்கு நடந்துடக்கூடாது. எதுல எல்லாம் மனுஷன் தலை குனிவானோ, எதுல எல்லாம் அடுத்தவருக்கு முன்னாடி கைகட்டி நிற்க வேண்டிய நிலைக்கு வருவானோ, அது எல்லாத்தையுமே இஸ்லாம் தடுத்து, எதுக்குடா நீ கேவலப்பட்டு நிற்கிற, இதெல்லாம் தவிர்த்துட்டு சொன்னால் ஒரு கண்ணியமாக இருப்பியா இல்லையா? இதுதான் தன்மானங்கிறது. இந்த தன்மானத்தை போதிக்கிற விஷயத்தில் இந்த இஸ்லாம் போதிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சித்தாந்தத்திலையும் நீங்கள் பார்க்கவே முடியாது. தன்மானம்டா என்னங்கிறது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தன்மானம் என்று சொன்னால், நம்ம ஒரு காரியத்தை செஞ்சால் அது மற்றவர்கள்லாம் பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாமல், என்ன செஞ்சோம் தெரியாமல் செஞ்சோம் அப்படின்னு நம்ம வெக்கி தலை குனிகிறது, கூனி குறுகிறோமே, அது மாதிரியான நிலைமைக்கு போகாமல் இருக்கிற எல்லா காரியங்களுமே தன்மானத்தை உருவாக்கும். இந்த தன்மானத்தை பற்றி இஸ்லாம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் மக்காவில் பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆரம்ப காலத்தில் எல்லா சட்டத்திட்டங்களும் அவங்க வரல. முக்கியமான அடிப்படையான சில விஷயங்களை தான் அவங்க முதல்ல சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் வெவ்வேறு சட்டங்கள்லாம் ஒன்று ஒன்றா வர ஆரம்பித்தது. அப்போ துவக்க காலத்தில் அவர்கள் எடுத்து வைத்த விஷயங்களில் என்னென்னலாம் எடுத்து வச்சாங்க, முக்கியமாக அவர்கள் செய்கிற போதனை என்ன என்பதை நம்ம பார்க்கும் பொழுது, அதில் தன்மானத்தை முதல் இடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடம்பெற செய்திருக்கிறார்கள். ஹெர்குலிஸ் மன்னர் கூப்பிட்டு விசாரிப்பார். யார? அபூ சுஃபியானை கூப்பிட்டு விசாரிப்பார். நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு ஆள் வந்திருக்காரப்பா, அவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அவர் மக்களுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே, அந்த அபூ சுஃபியான் ஆரம்ப காலம், இது துவக்க காலம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று சொன்ன துவக்க காலம். அப்போ அபூ சுஃபியான் அந்த மன்னர்கிட்ட எடுத்து சொல்லுவார், முகமது என்ன சொல்கிறார் என்றால், வத்ருக்கு மா யகூல் ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் சொன்னதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க, சிந்திங்க. அப்பன் சொன்னால் பாட்டன் சொன்னாங்கிறது அது சரி கிடையாது. அப்பன் சொன்னாலும் பாட்டன் சொன்னாலும் சிந்திச்சு பார்த்து எடுத்துக்கிறங்க. முகமது நபி என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், வத்ருக்கு மா யகூல் ஆபாவுக்கும், உங்கள் முன்னோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதையெல்லாம் நீங்கள் விட்டுருங்க என்று அவர் சொல்லுகிறார். ஓ யஅமுருனா பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத், தொழும்படியும் ஜக்காத்து கொடுக்கும்படியும் இவங்களுக்கு கட்டளை இடுகிறார். ஒ சிதுக்கி, உண்மை பேசுமாறு கட்டளை இடுகிறார். ஒல் அஃபாஃபி, தன்மானத்தோடு இருக்கும்படி கட்டளை இடுகிறார். ஒ சிலத்தி, உறவினர்களோடு சேர்ந்து வாழுமாறு கட்டளை இடுகிறார். இதுதான் அவர் சொல்றார் துவக்க காலத்தில். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் முன்னோர்களை பின்பற்றாதீங்க, ஒரு இறைவனை நம்புங்க, தொழுவுங்க, ஜக்காத்து கொடுங்க, உண்மை பேசுங்க, தன்மானத்தோடு இருங்க, உறவினரை சேர்ந்து வாழுங்க, சின்ன மினிமம் அஜெண்டா, சின்ன அளவில். இவ்வளவுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவக்க காலத்தில் சொன்னாங்கன்னு தெரிகிறது. அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் தொழுகையை சொல்கிற அந்த காலத்திலேயே, ஜக்காத்துடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிற அந்த காலத்திலேயே, அந்த கட்டத்திலேயே, உண்மையை பேசணும் என்று வலியுறுத்துகிற அந்த நேரத்திலேயே, உறவினரோடு சேர்ந்து வாழணும் என்று வலியுறுத்துகிற அந்த நேரத்திலேயே எதையும் வலியுறுத்துறாங்க? மானம் முக்கியம், கௌரவம் முக்கியம், கேவலத்தை நீ சுமந்துடக்கூடாது, எல்லாரும் அப்படி தலை, எதுக்கு நீ அடிமையா இருக்கிற, அப்படி தலை நிமிர்ந்து ஒரு மனிதன் நிற்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதிப்பதாக அவங்களுடைய எதிரியாக இருந்த, பின்னாடியே ஒரு சஹாபி ஆயிட்டாரு, இந்த சம்பவம் நடக்கும்போது எதிரியா இருக்கிறாரு, எதிரியாக இருந்த அபூ சுஃபியான் ஹெர்குலிஸ் மன்னர் முன்னாடி போய் சொன்னார் என்கிற செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த தன்மானத்துக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவத்தை இந்த மார்க்கம் வழங்கி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்மானங்கிறது ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னு கேட்டால், சில பேர் இருக்காங்க, அதாவது பசிக்குன்னு சோறு கேட்பான், செருப்பால் அடிச்சுட்டு சோத்தை போட்டாலும் தின்னுட்டு போவான். அவனுக்கு எது பெருசாக தெரியுது? சோறு பெருசாக தெரியாத தவிர, இவன் நம்மளை செருப்பால் அடிக்கிறானே, சோறா பெருசு, இந்த செருப்படி வாங்கிக்கிட்டு நம்ம திங்கணுமா, ஏன்டா சோத்தை திங்கிறியா வேற எதுவும் திங்கிறியான்னு கேட்டுட்டு சோத்தை போட்டாலும் திம்பான், வச்சுட்டு எந்திரிக்க வேணா.
அடே போடுறது மானம் முக்கியம்டா, எனக்கு சோறு தர்றது முக்கியம் அல்ல. அப்போ சோறு பொருள் எந்த அளவுக்கு மனிதன் ஆயிட்டான்னு சொன்னால், அற்பமான ஒரு பொருளை அவனுக்கு கொடுக்கும் பொழுது கூட அவனை எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் இழிவுபடுத்தினாலும் எவ்வளவு தரங்கட்ட முறையில் அவனை நடத்தினாலும் அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிட்றான், ஏற்றுக்கொண்டு அதை வாங்கி கொண்டு இருக்கிறான். அப்போ இவனுக்கு எது பெருசு இல்லை, இந்த ஒரு கப்பு சாயாவை விட அவனுடைய மானம் மட்டமானது, ஒரு பிளேட் சோத்தை விட அவனுடைய மான ரோசமெல்லாம் அற்பமானதுன்னு நினைக்கிறான். ஒரு முஸ்லீம் அப்படி நினைக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் எப்படி இருக்கானே, கௌரவம் மரியாதையோடு தந்தாத்தா, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டு நீ சிரட்டையில் ஊற்றி தந்தா நம்ம சாப்பிடலாமா? நாய்க்கு போடுற மாதிரி தூக்கி போட்டா திண்டு போடான்னா திங்கலாமா? அது முடியாது. ஒன்னோட என்னை பக்கத்தில் வச்சு சாப்பாடு கொடுத்தா கொடு, இல்லைன்னா போய்கிட்டே இருறா, சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்லைடான்னு சொல்லணும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, மானம் அப்படி உதறி விட்டுட்டு எவ்வளோ கேவலம் வந்தாலும் எவ்வளோ அசிங்கம் வந்தாலும் ஊர்லாம் பார்த்து காரி துப்புற காரியத்தை செஞ்சாலும் ஏதோ எறும்பு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி எறும்பு கடிச்ச மாதிரி தள்ளி விட்டு இப்படி அது நிமிர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. இஸ்லாம் என்ன பண்ணுது, மானம் முக்கியம். மை யஸ்தாஃபிஃப் யுஐஃபுல்லா, யார் ஒருத்தன் சுயமரியாதையோடு வாழணும்னு கண்ணியத்தோடு மானத்தோடு வாழ நினைக்கிறானோ அவனை மானத்தோடு வாழ செய்வான். நீ பயப்படாத, நம்ம மானத்தோடு நிமிர்ந்தோம்னு சொன்னா நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க, நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்காத. நீ மானந்தான் பெருசுன்னு நீ நடந்தால் உன்னை அந்த மாதிரி அல்லாஹ் வாழ செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதில் அதன் காரணமாகத்தான் இப்போ மானம் எங்கெல்லாம் போகுது என்று பார்த்தா, ஒரு மனிதனுக்கு நீங்கள் ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க, ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அது நிறைவேற்றலை. நீங்கள் வாக்குறுதி கொடுக்குறீங்க, இயலாமையினால நிறைவேற்றலைன்னா அந்த ரீசனை சொல்லி அவனை நம்ப வச்சிடலாம். இயலாமை இல்லாமல் சும்மா வாக்குறுதிங்கிற என்னமோ ஒரு விளையாட்டு போக்கில் சொல்லிடுறது, சொல்லிட்டு இதையே வழக்கமாக கொண்டேன்னு வைங்க, உங்களை பற்றி என்ன பேசுவான், மனுஷன் கேவலப்பட்டவன் வாக்கு அப்படி சொல்லுவானா இல்லையா? இங்கே நம்ம தன்மானத்தை இழந்து போயிடுறோம். அப்போ ஒரு மனிதன் கொடுத்த வாக்குகளை சொன்னபடி நிறைவேற்றணும். நிறைவேற்றல் என்று சொன்னா அங்க உன்னுடைய மானம் போய், உன்னை கௌரவம் போய்விடுகிறது, உன்னை எல்லாரும் அற்பமாக இழிவாக உன்னை பார்ப்பான். அப்படிங்கிறதுனால இஸ்லாம் என்ன பண்ணுதுண்டா, நன்மை என்பது என்ன தெரியுமா, லைசல் பிர்ரு அன்து வல்லு உஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், கிழக்கு திசையிலேயோ மேற்கு திசையிலேயோ உங்களுடைய முகத்தை திருப்புவது நன்மை அல்ல. வேற என்ன நன்மை, உலாக்கின்னல் பிர்ர மணித்தகா, இறைவனை அஞ்சி கொள்வதுதான் உண்மையில் நன்மை. தொழுவது நன்மை, நோன்பு நோற்பது ஜக்காத்து கொடுப்பது நன்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும் பொழுது, ஒல் மூஃபூன பி அஹதிஹிம் இதா அஹது, வாக்குறுதி ஒப்பந்தம் செய்யும் பொழுது அதை அப்படியே நிறைவேற்றுவது நன்மை. நன்மை என்று சொன்னால் சில சடங்குகளை செய்கிற நன்மை நினச்சிட்டு இருக்கிறீங்களா? இதுதான் ஒரு விஷயத்தை சொல்லிட்டோம்னு சொன்னால் உசுரை கொடுத்து நிறைவேற்றணும், முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்றணும். நம்மளை மீறி சக்திக்கு மீறி போனா தான், வாக்கு மீறினா எல்லாம் கேட்க மாட்டான், மக்கள் மத்தியில் கேவலம் ஏற்படாதா தவிர. எத்தனை பேர் இருக்கான், அவன் பாட்டு சபையில் வச்சுட்டு விட்டு அடிப்பான், நமக்கு ஒரு 1000 ரூபா எழுதிக்கிறங்க, நமக்கு ஒரு 5000 ரூபா போட்டுக்கிறங்க, எதுக்கு கொடுக்கறதுக்காக வேண்டி இல்லை, அங்கே காட்டுறதுக்காக வேண்டி, அது கௌரவம்னு நினைக்கிறான். நாளைக்கு நாரி போயிருமே, போய் சொல்லுவான், 1000 ரூபா தரமா தரமாட்டான், அவன் நம்பி இறங்கிறாத, இது கேவலம் தானே. அப்போ அவனுடைய மான மரியாதை போகிறத பற்றி 4 பேர் கேவலமாக நினைக்கிறத பற்றி அவன் ஒரு பெருசாக எடுத்துக்கிறவே மாட்டேங்கிறான். இவன்லாம் யார் தெரியுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இவன் முனாஃபிக். இவன் முனாஃபிக்னா என்ன, இரட்டை வேடம் போடுறவன். இரட்டை வேடம் போடுறவனுக்குன்னு சில அடையாளம் இருக்கிறது, 3 அடையாளம். ஆயத்துல் முனாஃபிகி ஸலாசுன், இரட்டை வேடம் போடக்கூடியவனுக்கு 3 அடையாளங்கள் இருக்கின்றன. அது என்ன 3 அடையாளம், இதா வாத அஹ்லஃப, வாக்குறுதி கொடுத்தால் என்ன செய்வான், அவன் அதை மீறி விடுவான். இதா ஹத்தத கதப, பேசுனா பொய் தான் பேசுவான். இதா துமின காண, நம்புனா நம்பி ஒப்படைக்க விட்டா மோசடி பண்ணிவிடுவான். நம்பி என்னத்தையாவது கொடுத்தீங்க ஃப்ராட் பண்ணிவிடுவான். பேசுனா பொய் தான் வாயிலிருந்து வரும். அதில் ஒரு அடையாளம் என்னன்னு கேட்டால் சொன்னபடி நடக்க மாட்டான். அப்போ சொன்னபடி நடக்கிறது ஒரு மனிதன். நான் கேட்குறேன், நான் சொன்னதை நான் நிறைவேற்றல, எவன் நிறைவேற்றுவான்? அடே வாக்குட என்னென்னு உனக்கு வழங்குதா? எவனோ சொல்றத நிறைவேற்றுறது அல்ல. வாக்கு என்பது நீனா சொல்றது, நீ சொல்றது நீ நம்பல. நீ ஒரு மனுஷனா? நீ தானே தர்றேன்னு சொன்ன, நீ தானே நிறைவேற்றுவோன்னு சொன்ன, நீ தானே கொடுப்போன்னு சொன்ன. அப்ப நான் செய்வேன்னு சொல்லிவிட்டு அதை நீ நிறைவேற்றலன்னு சொன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் என்ன இருக்கிறது?
இன்னைக்கு சமூகத்தில் இது அறவே காணாம். வாக்குறுதியை கொடுத்தல் என்பது அப்போது தப்பிக்கிறதுக்கு கொடுப்பதாக இருக்கிறதே தவிர நிறைவேற்றுவதற்கு கொடுப்பதாக இல்லை. ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா வச்சுக்கோங்க தந்துடுறேன் என்று ஒரு கடனை வாங்கிட்டு அடிக்கிறான் பாருங்க. கடனை வாங்கி போட்டு எத்தனை வாக்குறுதி கொடுக்குறான். வெள்ளிக்கிழமை தர்றேன், வெள்ளிக்கிழமை போனால் சனிக்கிழமை வாங்க, சனிக்கிழமை போனால் அடுத்த மாதம் சனிக்கிழமை வாங்க, புதன்கிழமை வாங்க, இப்படி சொல்றானா இல்லையா? அப்போ ஒரு சொல்ல சொல்லும்போது யோசிக்கணும். நம்ம சொல்றோம், நம்மளை நம்ம மதிக்கணும். முதல்ல அடுத்தவங்க மதிக்க ரெண்டாவது இருக்கணும். நான் சொன்ன சொல்லை நான் என்ன செய்யணும், காப்பாற்றணும். இதையெல்லாம் இஸ்லாம் சொல்ற காரணம் என்ன? ஒரு மனிதன் அந்த இடத்துல தன்மானத்தை இழந்து விடுகிறான், சுயமரியாதத்தை இழந்து விடுகிறான், கௌரவத்தை இழந்து விடுகிறான், கேவலமான இழி பிறப்பாக அவன் மாறி விடுகிறான் என்பதற்காக இஸ்லாம் என்ன பண்ணுது? நீ இதெல்லாம் செய்யாத, மானத்தை காப்பாத்திக்க என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அதே மாதிரி இஸ்லாத்தில் யாசகம் கேட்கறதுக்கு அவ்வளோ அவ்வளோ கடுமையான தடை இருக்கிறது. இஸ்லாத்தில் எந்த ஒரு கட்டத்திலையும் வறுமையில் செத்து போயிடுவோங்கிற ஒரு நிலைமை வந்தாலே தவிர நீ ஒரு பொதுவான ஒரு காரியத்துக்கு கடன்பட்டு அதனால நீ ஒரு கடனாளி ஆகிவிட்டாலே தவிர நீ என்ன செய்யக்கூடாது, யாசகம் கேட்கவே கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சஹாபாக்களை புகழ்ந்து சொல்றான். வறுமைன்னா நீங்கெல்லாம் நாங்கள்லாம் இருக்கிற வறுமை கிடையாது. வறுமைக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த தோழர்கள் இருக்காங்களே, அவங்க தான் வறுமையுடைய உச்சகட்டத்தில் வாழ்ந்தாங்க. ஏன் அவங்க மட்டும் வறுமையில் இருந்தாங்க? ஒரு ஊரில் 2 ஊர் மக்கள் சேர்ந்த வறுமையாயிருமா இல்லையா? நபிகள் நாயகம் அவர்கள் பிறந்தது மக்காவில், உங்களுடைய தோழர்கள் இருந்தது மக்காவில். மதீனாங்கிற ஒரு ஊருக்கு போய் அகதிகளாக போய் குடியேறுறாங்க. ஒரு சின்ன ஊரில் போய் 2 ஊர் மக்கள் தங்கினார்களே, ஆனால் வேலை கிடைக்குமா, வருமானம் இருக்குமா, வாழ முடியுமா? அப்போ ஒரு ஊருடைய வருமானம் 2 ஊருக்கு பங்கிட்டு கொடுக்கும் பொழுது யாருக்கும் இது கிடைக்காம போச்சு. அப்போ ஒட்டுமொத்தமான வறுமை, ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை, ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிடக்கூடிய நிலைமை. இந்த மாதிரி வறுமை, அதாவது கையேந்திரதா இருந்தால் கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல் கையேந்திர அளவுக்கு அவங்க இருந்தாங்க. கையேந்து நினைச்சா வேற எவனுக்கும் கையேந்து அனுமதிக்க முடியாது. அந்த மக்களுக்கு என்ன செய்யலாம், கையேந்திர அனுமதிக்கலாம். ஏன்? அந்த சஹாபாக்களுடைய நிலைமையை படித்து பார்க்குறோம். இப்படி இல்லாம ஒரு வறுமை ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று நினைத்து பார்க்குற அளவுக்கு நினைக்க முடியல, நம்ப முடியல. அப்படிப்பட்ட வறுமை. ஒரு சஹாபி கேட்குறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி நீங்கள் ஒரு ஆடையில் தொழுவலாமா? அப்போ அவர் கேட்குறாரு, அவளி குள்ளிக்கும் சௌபானி, என்ன எல்லாரும் 2 ஆடையை வச்சு எல்லாரும் ஒன்று தானே வச்சுருக்கிறோம். அப்போ எல்லாருமே ஒரு ஆடை வச்சுருந்தாங்கன்னா அந்த ஒரு ஆடை தான், ஒரு ஆடைக்கு மறு ஆடை கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு வறுமை. ஒரு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வாழுகிற அளவுக்கு வறுமை, பள்ளி வாசல்லே படுத்து தூங்குற அளவுக்கு வறுமை. இப்படி உச்சத்தில் இருந்தாங்கல்ல, அந்த மக்களை எல்லாம் எப்படி பாராட்டுறான். அவங்க வறுமையாக இருந்திருக்கலாம், இந்த வறுமையும் அவங்களுடைய தன்மானத்தை பாதிக்கல, அவங்களுடைய சுயமரியாதை பாதிக்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லில் ஃபுகராயி, நீங்கள் ஏதாவது கொடுக்க நினைத்தால் முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த ஏழைகளுக்கு கொடுங்கள். எந்த ஏழை? அல்லதீன உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டார்கள். எதுக்காக வேண்டி ஊரை விட்டு வந்தாங்க? சம்பாதிக்க வந்தாங்களா? நம்மெல்லாம் துபாய்க்கு போய் சம்பாதிக்க போகிறோமே, அமெரிக்காவுக்கு போய் சம்பாதிக்க போகிறோமே, அது மாதிரி சம்பாதிக்கிறக்க மக்கள் மதீனாவுக்கு வந்தாங்க. ஒரு வளமும் இல்லைன்னு தெரியும், இருக்கிற ஊரில் நல்ல வசதியோடு தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் விட்டு எதுக்கு வந்தாங்க? அல்லாஹ்வுடைய பாதையில் வந்தார்கள், எங்கள் மார்க்கத்தை காப்பாற்றிக்கிறது வந்தார்கள். அப்போ உஹ்சிரு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார்களே, அந்த ஏழைகளுக்கு கொடுங்கப்பா. லா யஸ்தத்தியூன லர்பம் ஃபில் அர்லி, இந்த பூமியில போய் அலைந்து திரிந்து சம்பாதிக்க உங்களுக்கு சக்தி இல்லை. வேலை இருந்தால் தானே சம்பாதிக்கிறது. ஒரு ஊரில் போயிட்டு 2 ஊருக்காரன் போய் வேலை பண்ண நடக்குமா? அப்போ இந்த பூமியிலே போய் சம்பாதிக்க சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அறியாதவர்கள், இவங்களுடைய உள் நிலைமைகளை உள்ளரங்கத்தை அறியாதவர்கள் இவர்களை செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். யார? சஹாபாக்களை. ஒரு பேரிச்சம்பழத்துக்கு மேலே இன்னொரு பேரிச்சம்பழம் இல்லைங்க, ஒரு சட்டைக்கு மேலே இன்னொரு சட்டை இல்லை, குடியிருக்க வீடு இல்லை. அவங்க வெளியே போகும்போது பார்த்தா லட்சப்பிறப்பு போறாருங்கிற மாதிரி இருக்குமா. ஏன்? அவங்களுக்கு தெரியாதவங்க வறுமை காட்டிக்கிற மாட்டாங்க. அப்ப எப்படி நடப்பாங்களாம்? யஹ்சபுஹுமுல் ஜாஹிலு அக்னியா, அவர்களை பற்றி அறியாதவர்கள் கண்டார்களே ஆனால் அவர்களை செல்வந்தர்கள் என்று நினைப்பார்கள். அப்புறம் மினத் தஅஃபுஃபி, அவங்களுடைய தன்மானத்தின் காரணமாக. இங்கே தான் முக்கியமாக அல்லாஹ் சொல்கிறான், இந்த சஹாபாக்கள் இல்லைதான், உண்மைதான் இல்லை,
ஆனா ஏன் வந்து அவங்க செல்வந்தர்கள் மாதிரி எல்லாரும் நினைக்கிறாங்கன்னு கேட்டா, மினத்த அஃபுஃபி, அவர்கள் சுயமரியாதையோடையும் கண்ணியத்தோடையும் தன்மானத்தோடையும் இருக்கிற காரணத்தினால அப்படி மற்றவர்கள் நினைப்பார்கள். தாரிஃபுஹும் பி சீமாகும், அவங்களுடைய அடையாளத்தை வைத்து நீ அறிந்து கொள்ளலாம். என்ன அடையாளம்? லா யஸ்அலூன நாஸ இல்ஹாஃபா, மக்கள்கிட்ட கெஞ்சி கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வசதி உள்ள செல்வந்தர்களாக இருந்த சில சகாபாக்களுக்கு அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏதாவது கொடுக்க நினைச்சீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கொடுங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா பணக்கார மாதிரி தான் தெரியும், அவங்கள பார்த்தா வசதி உள்ள ஆளுக்க மாதிரி தெரியும், ஒரு தேவையும் இல்லாத ஆளுக்க மாதிரி அவங்கள பார்த்தா தெரியும். ஆனா உண்மை என்ன? அவங்கள்ட்ட ஒன்றும் கிடையாது, சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஆனா யார்ட்டையும் கேட்க மாட்டாங்க, கையேந்த மாட்டார்கள். இந்த கையேந்தாமல் இருக்கிற ஒரு விஷயத்தை குர்ஆன்ல அல்லாஹ் பாராட்டி சொல்றான்னு சொன்னா, ஒரு சமுதாயத்தை பாராட்டும் பொழுது எதை பாராட்டுறான்? அவங்களுடைய தொழுகை இபாதத்து வணக்கங்களை பாராட்டினா வெறும் ஆன்மீக மேட்ரு ஆயிரும். இது என்ன மேட்ரு? இதை வந்து குர்ஆன்ல இதுக்கு போய் பாராட்டணும். அல்லாஹ் இதை சிலாகித்து பாராட்டினான்னா இதுக்கு எவ்வளவு பெரிய இடத்துல அல்லாஹ் இதை வைக்கிறான். அதனால எப்படி எப்படி இருக்காங்க பத்தியா? மனுஷன் கேட்கறாங்களா? பிச்சை எடுக்கிறாங்களா? கையேந்துறாங்களா? எவ்வளவு தன்மானத்தோடு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான் என்று சொன்னால், இந்த ஒரு நிலையை நம்ம என்ன செய்யணும்? அடையணும். இப்படி நம்ம கையேந்திரங்க அடிபட்டு போயிடும். ஒரு மனுஷன்ட்டு போய் அண்ணே ஒரு 5 ரூபா கொடுங்கன்னு கேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, அந்த இடத்துல நம்ம என்ன ஆயிடுறோம்? அவன் இப்படி மேலே போயிடுறானா, நீ கீழே போயிடுறீல்ல, அவனுக்கு முன்னாடி இப்படி எஞ்சான் உடம்பு ஒரு ஜான் ஆகுற அளவுக்கு நம்ம உணர்றோமா? இதுக்கு எவ்வளோ பெரிய கேவலம் இது! அட, அவனும் மனுஷன் நம்மளும் மனுஷன், ஏதோ அவன்ட்டு காசு கூட இருக்கு, நம்மகிட்ட கம்மியாக இருக்குது, இதுக்கு அவன்ட்டு போய் கேட்கணுமா? இருக்கிறது கொண்டு வாழ்ந்து தொலைஞ்சிட்டு போவேன். இந்த 5 ரூபாயை விட உன்னுடைய மானம் பெருசு இல்லையா? 1000 ரூபாய் அவன் கொடுக்கட்டுமே, 1000 ரூபாயை விட உன்னுடைய சுயமரியாதை பெருசு இல்லையா? இஸ்ஸத்து பெருசு இல்லையா? அப்போ ஒரு மூமின்கள் வந்து இஸ்ஸத்தை காப்பாற்றணும். ஒலில்லாஹில் இஸ்ஸத்து ஒலி ரசூலிஹி ஒலில் மூமினின், கண்ணியம் அல்லாஹ்வுக்கு உரியது, அவனுடைய தூதருக்கு உரியது, ஒலில் மூமினின் மூமின்களுக்கு உரியது. மூமினா இருந்தால் கண்ணியமா இருக்கணும், கேவலப்பட்டிக்க கூடாது, இழிவான நிலையை சந்திக்க கூடாது. ஒரு மூமின்னா கை பிச்சை வாங்க மாட்டான், யார்ட்டையும் கையேந்த மாட்டான், அண்ணே அதை கொடுங்க இதை கொடுங்க கேட்க மாட்டான். எந்த நேரத்தில் இந்த பிச்சை எடுக்க அடுத்தவன்ட கையேந்த உனக்கு அனுமதி இருக்கிறதோ அந்த மாதிரியான ஒரு கட்டத்தை தவிர சாதாரணமான விஷயங்களுக்கெல்லாம் அடுத்தவற்றை கையேந்துறது, மனு கொடுக்கிறது, எங்கேயாவது கிடைக்கும் இருந்தா அது பொய்களை சொல்லியாவது கேட்க வாங்க பார்க்கறது, ஜக்காத்து வாங்குறதுக்காக வேண்டியும் பிச்சை வாங்குவதற்காக வேண்டி பொய்கள் பித்தலாட்டத்தெல்லாம் சொல்லி ஒரு காரணம் சொல்லி 9 பேர்கிட்ட வசூல் பண்ணுறது, இதெல்லாம் கேவலமாக உனக்கு இல்லை. நீயே வாங்குற, இருக்கிற கொண்டு வாழ்ந்துட்டு செத்தா போயிட போகிற, இருக்கிறத கொண்டு வாழ்ந்துட்டு போகணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மை யல்மனுலி வாஹிதத்தன் உலகுல் ஜன்னா, ஒரு விஷயத்தில் நீ எனக்கு பொறுப்பு, எனக்கு வந்து நீ கேரண்டி கொடு, உனக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி தர்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மை யல்மனுலி வாஹிதா, ஒரே ஒரு விஷயத்துக்கு நீ எனக்கு உத்தரவாதம் கொடு, உலகுல் ஜன்னா, அவருக்கு நான் வந்து சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி தர்றேன். அது என்ன ஒரு விஷயம்? அல்லாஹ் யஸ்அலன் நாஸ ஷையா, எவன்ட்டும் எதையும் கேட்க மாட்டேன்னு சொல்லு. எவன்ட்டும் எதையும் கேட்க மாட்டேன்னு சொன்னா அதே நேரத்தில் ஈமான்லாம் கரெக்டாக இருக்கணும், அடிப்படை ஆட்டம் போட்டுறக்கூடாது. கரெக்டான செயல்களை வைத்துக்கொண்டு செது அமல்களில் கொஞ்சம் முன்ன பின்ன வந்துருச்சுன்னு வைங்க, வந்தாலும் இந்த தன்மானத்துக்கு கிடைக்கிற சொர்க்கம். எந்த தன்மானம்? மனுஷன் கையேந்தாம இருக்கிறீல்ல, எந்த நிலை வந்தாலும் யாசிக்காம இருக்கிறீல்ல, இந்த யாசிக்காம இருப்பதற்கு உரிய பரிசு என்ன? உனக்கு சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது நசைங்கிற நூலில் ஆதாரபூர்வமான செய்தி தான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? மனிதன் வந்து இதில் அல்லாவுக்கு என்னென்னு யோசிச்சு பாருங்க. நமக்கு நன்மையா, இதில் அல்லாவுக்கு எது நன்மையா? நம்ம யார்ட்டையும் கேட்காம இருந்தால் நம்மளை எவனா இழிவாக பார்ப்பானா, அற்பமாக பார்ப்பானா? அப்படி கேட்டுட்டு ஏன்னு வைங்க, நீங்கள் கொடுத்த ஒருத்தனும் வாங்கின ஒருத்தனும் சபையில் இருந்தால் உங்கள் கருத்தை அடித்து சொல்ல முடியுமா? ஒருத்தன் 1000 ரூபா வாங்கின பிறகு அவன் சொல்கிற கருத்து தப்புன்னு தெரியுது, உங்களால் சுட்டி காட்ட இயலுமா? அம்மாடி, அவர் நம்ம ரூபா தர வரல, நமக்கு உதவி செஞ்ச வரல, நம்ம எப்படி சுட்டி காட்டுறது? அப்படி வந்துடுறமா இல்லையா? அப்போ எப்போ நீங்கள் ஒருத்தனை கையேந்திட்டியோ உனக்கு சரின்னு பட்டதை அவன்கிட்ட போய் சொல்ல முடியாது, உனக்கு தப்புண்டு பட்டதை அவன்கிட்ட போய் சுட்டி காட்ட முடியாது, அவனு நீனு இருக்கக்கூடிய நேரத்தில் ஈக்குவலாக பேச முடியாது. அவனுக்கு ஒரு அடி பின்னாடி தான் நீ போகணும், அவனை முன்னாடி தான் விடணும். வாடா, சின்ன பையலாக இருந்தால் கூட வாடான்னு பேசிட முடியாது, அண்ணன் வாங்க அண்ணன்ட்டு பேசணும். அவர் எவ்வளோ சின்ன பையலாக இருந்தாலும் சரி. ஏன் கையை நீட்டிட்டியல்ல, வாங்கிட்டீங்களா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல் யதுல் உல்யா ஹைரும் மினல் யதிஸ் சுஃப்லா,
தாழ்ந்திருக்கிற கையை விட மேலே இருக்கிற கை, கீழே இருக்கிற கையை விட மேலே இருக்கிற கை சிறந்தது. மேலே இருக்கிற கை கொடுக்கும், கீழே இருக்கிற கை வாங்கும். நீ எப்போதுமே இப்படி வச்சுக்கிறாத, இப்படி கை உள்ளவனா இருக்காத, இப்படி இரு, அல்ல ஒன்று கொடுக்காமையாச்சும் இரு, கையை ஏந்திப்படாத என்று இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு மனிதனுக்கு கௌரவம் முக்கியம், மானம் முக்கியம். இந்த சஹாபாக்கள் எப்படி மானத்தோடு இருந்தார்களோ அந்த மாதிரி நீ என்ன செய்யணும், உன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளணும். இது ஒரு தன்மானம்ங்கிற அடிப்படையில் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் நீ செஞ்சிடக்கூடாது. அது மாதிரி ரோசம், இதெல்லாம் அதை யாசகம் கேட்கறதுனால நம்முடைய இது பாதிக்கிறது. வாக்குறுதி மீறினோம்னா மானங்கட்ட ஒரு தன்மையாக போயிடுறோம். ரோசம், சில பேர் இருக்கான் ரோசமே வராது. எதுக்கெல்லாம் ஒரு மனிதன் ரோசம் வரணுமோ அதுக்கு கூட ரோசம் வராது. சில விஷயங்களுக்கு ரோசம் வருமா இல்லையா? அந்த மாதிரியான ஒரு மேற்றம் குடும்பத்தில் நடந்தா கூட என்ன செய்வான், பரவாயில்ல, இதெல்லாம் மனுஷனாயுவன். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் நம்ம சம்பவம், இஸ்லாத்தில் ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம்? ஒரு விபச்சாரத்தின் மீது, ஒரு பெண் மீது விபச்சாரம் செய்ததாக ஒரு பெண் மீது ஆண் மீதோ குற்றம் சுமத்துனா 4 சாட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு மார்க்கத்தில் சட்டம் இருக்குது. 4 சாட்சி இல்லாமல் ஒருத்தன் வந்துக்கிட்டு இந்த பொண்ணு அப்படி தப்பாக நடந்துட்டா, இந்த பையன் தப்பாக நடந்துட்டான்னு சொன்னவனை அடிக்கணும், 80 அடி அடிக்கணும். இந்த மேட்ரு விபச்சாரம்ங்கிற ஒரு மேட்ரை சொல்வதாக இருந்தால் உன் கண்ணால் பார்த்து இருந்தா கூட நீ ஒரு ஆளா ஒத்த ஆளா சொன்னீங்கன்னா பார்த்தவனுக்கு தான் அடி, சொன்னவனுக்கு தான் அடி அப்படின்னு இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. இந்த சட்டத்தை பார்த்தவொன்னே அவருக்கு ரோஷம் வருது. என்ன ரோஷம்? ஒரு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியோடு இன்னொருவனை பார்க்கும் பொழுது 4 சாட்சியை கொண்டு வந்திருப்பானா, இது என்ன சொல்றீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறார். அந்த ரோஷத்தில் என்ன சொல்றாரு? கணவன் தன் மனைவியோட இன்னொரு ஆணை பார்க்கும் பொழுது அவன் 4 சாட்சியை கொண்டு வந்துட்டு இருப்பானா அப்படின்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஅஜபூன மின் கீரத்தி சாதின், சஅதுடைய ரோஷம் இருக்க, ரோஷத்தை பற்றி ஆச்சரியப்படுகிறீர்களா? அன அகியரு மின்ஹு, நான் அதுக்கு மேலே ரோஷம் உள்ளவன். வல்லாஹு அகியரு மின்னி, அல்லாஹ் எனக்கு மேலே ரோஷம் உள்ளவன். அப்போ ரோஷம் தேவைதான், அவர் ரோஷக்காரர் தான், அல்லாஹ் அதுக்கு மேலே ரோஷம் உள்ளவன் தான். அதனால இவர் ரோஷப்பட்டு சொல்ற விஷயம் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு சட்டம் அதுக்கு அருளப்பட்டுருச்சு. கணவன் மனைவியின் மீது தப்பானதை கண்டு விட்டானேயானால், அல்லது மனைவி கணவன் மீது தப்பானதை கண்டுட்டாங்கன்னு சொன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? லிஆன் என்கிற பெயர்ல 4 சாட்சிக்கு பதிலாக 4 தடவை சத்தியம் பண்ணு. அவர் கேட்டார்ல, அதுக்கு தகுந்த மாதிரி இறங்குது. அவருடைய ரோஷத்தை கருத்தில் கொண்டு இந்த வசனம் இறங்குகிறது. என்ன இறங்குது? நீங்க மனைவியின் மீது நீங்கள் தப்பான ஒரு இதை பார்த்துட்டீங்க, இவ இதை ஒழுக்கம் கட்டவன்னு சொல்ல வர்றீங்க. நீங்க என்ன பண்ணணும்? 4 சாட்சியெல்லாம் கூட்டிட்டு வர வேணாம். இது ஒரு கணவன் என்கிற நிலையில இது சரியில்லை. மற்றவனுக்கு அந்த சட்டத்தை போடலாம், புருஷனுக்கு அந்த சட்டம் போட முடியுமா? அவனுக்கு ரோஷம் இருக்கா இல்லையா? அவனை போய் 4 பேர் கூட்டிட்டு வருவான், இது நடக்குமா? அப்ப அதுக்காக நம்ம ரோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவருடைய ரோஷ உணர்வு அல்லாஹ் மதிச்சு அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ரோஷத்தை பாதிக்காத வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றான். என்ன சட்டம்? உன்னுடைய மனைவி நீ தப்பான நிலையில் கண்டால் நீ அரசாங்கத்தில் சொல்லணும். என்ன சொல்லணும்? என் மனைவியை தப்பான முறையில் கண்டேன், இது அல்லாஹ் மேல சத்தியம் நம்பர் 1, நீ மனைவி தப்பான நிலையில் கண்ட அல்லாஹ் மேல சத்தியமா 2, அல்லாஹ் மேல சத்தியமா 3, அல்லாஹ் மேல 4 தடவை சொல்லிட்டு 5வது தடவை சொல்லணும். இதுல நான் பொய் சொல்லவனாக இருந்தால் என் மேல அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லணும். 4 சாட்சியத்துக்கு பதிலாக இப்படி சொல்லணும்னு மார்க்கம் சொல்லுகிறது. அதே மாதிரி அந்த பொம்பளை என்ன பண்ணணும்? நான் எந்த தப்பும் செய்யல, இவர் போய் நான் உண்மைதான் சொல்றேன், அல்லாஹ் மேல சத்தியம் அப்படி அந்த பொம்பளைன்னு சொல்லிட்டு 5வது தடவை அந்த பொம்பளை என்ன பண்ணணும்? நான் போய் சொல்லி இருந்தால், அவர் உண்மை சொல்லி இருந்தா என் மேல அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும். இதோட 2 பேர் பிரிஞ்சிருவாங்க. யாருக்கும் தண்டனை கிடையாது. ஆனா விபச்சாரத்துக்கு தண்டனை கொடுக்கப்படாது. இவ்வளவு வந்துருச்சுல, அல்லாட்ட சாட்டிட்டியல்ல, நீ புருஷன் இல்லை, நீ பொண்டாட்டியில் போயிட்டாரி அப்படின்னு மார்க்கத்தில் பிரித்து வச்சிடணும் இந்த சட்டம். இது எதுக்கு நான் சொல்றேன்னு கேட்டா, இந்த சட்டம் கூட ஒரு மனிதனுடைய ரோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து 4 சாட்சியை கொண்டு வான்னு சொல்லக்கூடிய இறைவன் அவருடைய ரோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து சட்டத்தை சொல்றான். அதை குறிப்பிடும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅஜபூன மின் கீரத்தி சாதின், சாதுடைய ரோஷத்தை பார்த்து நீங்க வியப்படைகிறீர்களா? என்ன பெரிய ரோஷக்கார ஆளு, நான் அதுக்கு மேல ரோஷம் உள்ளவனாக்கேன். ரோஷத்தை பத்தி எங்களுக்கும் தெரியும். ரோஷம் கட்ட சட்டம்லாம் இஸ்லாத்துல இல்ல. எங்களை விட அல்லாஹ் ரோஷம் உள்ளவனாக்கேன். அவனுக்கு இவரை விட எல்லா விஷயமும் தெரியும், அல்லாஹ் கரெக்டாக தான் சட்டத்தை சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது ரோஷம் அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பண்பு, நல்ல அடியார்களுடைய பண்பு. நன்மக்கள்லாம் என்னவா இருக்கணும்? ரோஷப்பட வேண்டிய விஷயத்தில் ரோஷப்படணும். ரோஷம்டா என்ன?
அவனுக்குண்டு உள்ள மான மரியாதை பாதிக்கிற விதம் ஒன்று நடக்கும் பொழுது அங்கே கொதிக்கணும், அங்கே கொந்தளிக்கணும், அங்கே வெறுப்பை காட்டணும், முடிஞ்ச அளவுக்கு எதிர்ப்பை தெரிவிக்கணும், தலையை ஆட்டிகிட்டு இருக்கக்கூடாது, என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்கன்னு இருந்துடக்கூடாது. உன் பொண்டாட்டியை பற்றி ஒருத்தன் தப்பாக சொன்னான்னு சொன்னால் அப்படி அப்படின்னு போகிற இவன் மனுஷனா, இவன் மனுஷனான்னு கேட்குறேன். அப்போ உன்னுடைய மனைவியை பற்றி ஒருத்தன் சொன்னும் ரோசம் வருமா இல்லையா? உன்னுடைய தாயை பற்றி ஒருத்தன் சொன்னால் ரோசம் வருமா இல்லையா? உன்னுடைய நாணயம், உன்னுடைய நேர்மை, உன்னுடைய ஒழுக்கம், உன்னுடைய பண்பாடு, இதுகளை பற்றி சொன்னா என்ன செய்யணும்? ரோசம் கொப்பிடிச்சிட்டு வரணும். அப்போ ரோசம் என்பது மனிதனுக்கு ரோசங்கிறது தன்மானத்தில் ஒரு பகுதி தானே. ஒருத்தர் ரோசமாக இருக்கிறது என்பது, பிச்சை வாங்காமல் இருக்கிறது என்பது, அதில் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவது என்பது எல்லாமே இதில் அடங்குது. தன்மானம் உள்ளவன் தன்னுடைய தன்மானத்தை முதல்ல பெருசாக நினைக்கிறான், நான் மானத்தோடு வாழணும் என்பதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை பார்க்கிறோம். இப்படி இந்த மார்க்கம் என்ன செய்கிறது? தன்மானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் ரோசத்தை உண்டாக்குறது வெக்கம் இருக்கணும் மனசுக்கு. நமக்கு என்ன வெக்கம் பொம்பளைக்கு உள்ளன்னு ஆகிவிட்டான். நம்மளால் என்ன பண்ணிட்டான்? வெக்கமாக பொம்பளைக்கு உள்ளது. அது என்ன பொம்பளைக்கு உள்ளது? வெக்கங்கிறது சில காரியங்கள் செய்யக்கூடாது என்று எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும். அந்த மாதிரிக்கான காரியங்களை ஒருத்தன் செய்யும் பொழுது என்ன செய்யணும்? வெக்கம், ஆஹா இதை செய்கிறோமே, இது சரியில்லையே, இதை செஞ்சால் தலை குனிவாக இருக்குமே, கேவலமாக இருக்குமே அப்படி நினைக்கணுமா இல்லையா? அப்போ வெக்கங்கிறது பொம்பளை ஒழுக்கம் கட்டு போனால் தான் வெக்கம் வரணுமா? ஆம்பளை ஒழுக்கம் கட்டு போகிறதுக்கு அவனுக்கு வெக்கம் வரக்கூடாதா? திருடுறதுக்கு உனக்கு வெக்கம் வரணுமா இல்லையா? கொள்ளையடிக்க வெக்கம் வரணுமா இல்லையா? ஊர் பணத்தை திங்கிறதுக்கு வெக்கம் வரணுமா இல்லையா? அப்போ தப்பான காரியங்கள் செய்து சமூகம் கேவலமாக கருதக்கூடிய நிலைமை ஏற்பட்டால் அதில் வெக்கப்படணும். வெக்கம் ஏற்படுவது நாளைக்கு நம்ம அப்படி செய்யாமல் நம்மளை தடுக்கும். எவன்கிட்ட வெக்கமானத்தை உதறி விட்டுட்டு போயிட்டானோ அவனை தடுக்கவே தடுக்காது. தொடர்ச்சி அதை செஞ்சுக்கிட்டே இருப்பான். எவ்வளோ கேவலம் வந்தாலும் அதை பற்றி அவனுக்கு உறுத்தலை இருக்காது. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் அவருடைய சகோதரருக்கு அறிவுரை சொல்கிறாரு. என்ன அறிவுரை? ஏண்டா போட்டு இப்படி வெக்கப்பட்டு இருக்கிற, ஒரு ஆம்பளை மாதிரி இருடா. நம்ம சொல்லுவோம்ல, ஆம்பளை மாதிரி வெக்கத்தை உதுத்தா தான் ஆம்பளையான். எவ்வளோ கேவலமாகிட்டான் பாருங்க. வெக்கங்கிறது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயத்தை என்ன ஆகிட்டான்? வெக்கம் ஆம்பளைக்கு இருக்கக்கூடாது, பொம்பளைக்கு மட்டும்தான் இருக்கணும்னு ஆக்கிவிட்டான். அந்த மாதிரி ஏதோ ஒரு அறிவுரை சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போகும் பொழுது தாஹு விடவன அந்த விடு, இன்னல் ஹயா மினல் ஈமான், வெக்கம் ஈமான்ல உள்ளதுப்பா. வெக்கம் கெட்டதுன்னு நினைக்கிறியா? வெக்கம் மட்டும் ஒருத்தனுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னு வைங்க, அவன்கிட்ட அதிகமான அருவருக்கத்தக்க காரியம் வராதுங்க. நாளைக்கு அங்கே போய் நிற்கணுமே, ஒரு சபையில் போய் நிற்க வெக்கப்படணும். அப்போ வெக்கம் வந்தால் என்ன செய்வோம்? சபையில் நிற்கிறதுக்கு தகுந்தவாறு நம்ம நடவடிக்கை மாறிடுமா இல்லையா? ஒரு 4 தகப்பனுக்கு முன்னாடி போய் நிற்க வெக்கப்பட்டால் அவன் ஒருத்தன் புகைப்பிடிக்கிறான். புகைப்பிடிக்கிறது ஒரு கெட்ட செயல் தான். இந்த கெட்ட செயல் அவன் விடுபட நினைச்சான்னு சொன்னால் தகப்பனை பற்றி வெக்கப்பட்டா போய் அவன் குடிப்பானா? படித்து கொடுக்குற வாத்தியார் மேலே பற்றி வெக்கப்பட்டானா அவன் செய்வானா? சமூகத்தில் நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு நினைச்சாங்கன்னா தவறான செயல் போவானா? அப்போ வெக்கம்ங்கிறது கொஞ்சம் கூட அது கெட்டதை தராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிஹைர், அது நன்மையை தவிர வேற ஒன்றையுமே செய்யாது. அப்போ ஒரு மூமின் என்ன பண்ணணும்னு கேட்டா கூசணும். சில விஷயங்கள் செய்வதற்கு கூசணும், வெக்கணும், கெஞ்சுறதுக்கு, இந்த மாதிரி ஹராமான தடுக்கப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு, பிறர் பொருளை அபகரிக்கிறதுக்கு, ஒழுக்கக்கேடாக நடக்குவதற்கு, கேடு செய்யக்கூடிய சமூகத்துக்கு கேடு செய்யக்கூடிய காரியங்களை செய்வதற்கு, லஞ்சம் வாங்குவதற்கு, ஊழல் பண்ணுவதற்கு, கடமை தவறுவதற்கு, இதுக்கெல்லாம் வெக்கப்படணும். வெக்கம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்படி செய்வாங்களா? நீங்கள் பாருங்கள், அவனுக்கு சில பேர் மாட்டுவான், லஞ்சம் வாங்கிட்டு பெரிய அதிகாரியாக இருப்பான், அப்படி ஆட்டி படைச்சிக்கிட்டு இருப்பான், லஞ்சம் வாங்கிட்டான்னு பிடிச்சிட்டு போவாங்க. அப்போ பாருங்களேன் வெக்கத்தை என்ன செய்வாங்க? அப்படி போட்டுட்டு மூஞ்சி போட்டுட்டு, ஏன் மறைக்கிற, வாங்கும்போது மறைச்சியா, இதில் தெரியாத விஷயம். எப்போ வைக்க வரணும்? லஞ்சம் கொடுக்கும்போது கையை நீட்டு வாங்குறிய நினைக்கணும். நம்ம எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறோம், நம்மள்ட்ட உதவி தேடி எவ்வளோ அற்பமாக இருக்கிறோம், அவன் கொடுக்குறவனா நான் வாங்குறவன் ஆகிட்டேனே தலை குனியவான செத்துறவனா நீ? அதில் கேவலப்பட்டு நீ துடிச்சிட வேணாம். இவன் என்ன பண்ணுறான்? நோட்டா லஞ்சத்தை வாங்கிட்டு எப்போ மாற்றானா அப்போ மட்டும் என்ன செய்யறது? அவளுக்கு வெக்கம் வருது, மூடிட்டு போவா, மூஞ்ச காட்ட மாட்டா. முகமூடி போடா, போலீஸ்காரன் முகமூடி போடலன்னு வைங்க, இருக்கிற புடவையை கொண்டு இப்படி மறைப்பாங்க, இருக்கிற ஃபைலை கொண்டு மறைக்குவா. கேமராவுக்கு முன்னாடி செய்யறது வெக்கம் இப்போ மட்டும் வெக்கம் வருது. இந்த வெக்கம் அப்போ வந்திருந்தா, நீ கேமரா போலீஸில் பிடிக்கும் போது வருது வெக்கம், அது பிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்தால் எத்தனை பேருக்கு நன்மை ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ கண்ணியமாக நீ இருந்திருப்ப. இப்போ கேவலமாக போயிடே இல்லையா? சில பொம்பளையில் பிடிப்பானுவோ,
இவன் இந்த செய்யற காரியத்துக்கு வைக்கப்பட மாட்டேங்கிறா. எந்த காரியம்? ஒரு விபச்சாரம் செஞ்சான்னு சொல்லி, விபச்சாரத்தை தொழிலா பண்ணான்னு சொல்லி அவளை பிடிச்சிட்டு வருவாங்க. அப்ப பார்க்கணும் பண்ற ட்ரெஸ் எல்லாம் அப்படி புர்கா போட்டுக்கிட்டு. அவ எதுக்கு வைக்கும்? மீடியாவுக்கு வைக்கும், பேப்பர்ல வர்றதுக்கு வைக்கும். அப்ப ஏன் இப்போ மற்ற நேத்தியா அந்த வெக்கம் வரல? இப்போ வரக்கூடிய வெக்கம் அப்போ வந்து அதை செஞ்சிருப்பியா நீ? அப்போ வெக்கம் எப்போ வரணும்? இவங்களுக்கு வெக்கம் எப்போ வருதுன்னு கேட்டால் மாட்டிக்கிறும் போது தான் வெக்கம் வருது. போலீஸில் மாட்டும் போது, சட்டத்தின் முன்னாடி சிக்கும் பொழுது அப்போ தான் வெக்கம் வருது. அப்போ வெக்கங்கிறது இயற்கையில் உள்ள ஒன்று தெரியுது, கெட்டது ஒன்று தெரியுது. அப்போ இவ்வளோ பெரிய கேவலம்னு விளங்கிக்கிட்டு தானே இதை செய்கிற நீ. இவ்வளோ பெரிய கேவலம்னு விளங்கிட்டு தானே இந்த தப்பான காரியத்தை செஞ்சிருக்கிற. அதுக்கு தான் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிகைர். நன்மை, வெக்கம் என்பது நன்மையை தவிர வேற ஒன்றையும் தராது. அதே மாதிரி சொன்னார்கள், மாக்கானல் ஃபுஹுஸ் ஃபீ ஷைஇன் இல்லா ஷானஹு வ மாக்கானல் ஹயாவு ஃபீ ஷைஇன் இல்லா ஸானஹு. எந்த இடத்துல வந்து வெக்கங்கெட்ட தன்மை இருக்கிறதோ அந்த காரியங்கள், அந்த செயல்கள் எல்லாம் அசிங்கத்தில் கொண்டே விட்டுவிடும். எந்த காரியத்தில் வெக்க உணர்வு அங்கே வந்து தலை தூக்குகிறதோ அது அழகுபடுத்தும். வெக்கம் வந்தால் என்னவாயிரும்? அந்த காரியத்தை அழகாக்கும். ஒரு வேலையை சொல்றீங்க, வேலையை சொல்லும் பொழுது நீங்க வெக்கம் மட்டும் இருந்துச்சுன்னு வைங்க, அதை அழகா செய்வீங்க. ஏன்? நமக்கு இந்த சட்டையை தைக்க செஞ்சிருக்கிறாங்க, நம்ம அழகா செய்யலன்னு வைங்க, அவன் ஒரு கேள்வியை கேட்பான். அவன் கேள்வி கேட்கும், நம்மளோட ஆன்சர் இருக்காது. நம்ம என்ன செய்வோம்? இல்லை என்ன அது அப்படி ஆச்சு, என்ன ஊசி உடஞ்சி போச்சு, என்ன நூல் கிடைக்கல, என்ன லைட் இல்லை, என்ன இப்படி இருந்தால் போய் சொல்லுவோம். இங்கே கூணி போயிடுறியா இல்லையா? நீ வெக்கம் இருந்துச்சுன்னா என்ன செய்வ? ஆஹா, இந்த தைக்க கொடுத்துருக்குறான், நம்ம ஒழுங்காக தைக்கணும், சரியா இல்லாட்டி கேள்வி கேட்பான், பதில் சொல்ல இயலாது, கூணி குருவோம். அப்போ அழகா போயிருமா அந்த வேலை? அப்போ எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் அந்த வெக்கத்தை குலைச்சி வச்சு பாரு. எந்த காரியமாக இருக்கட்டும், ஒரு பள்ளிக்கூடத்தில் வாத்தியாராக இருக்கிற படித்து கொடுக்குற, வெக்கம் இருந்தால் ஒழுங்காக படித்து கொடுப்பே இல்லையா? ஆஹா, நம்ம ஒழுங்காக படித்து கொடுக்காம வந்தோம், கடமைக்கு வந்தோம் போனோன்னு இருந்தால் நம்ம கேட்பானுவோல, கேள்வி கேட்பானே, 4 பேருக்கு முன்னாடி கேவலப்பட்டுருவோமே, இப்படி அது நல்லா போயிருமா இல்லையா? அப்போ ஒரு கடையில் சம்பளத்துக்கே இருக்கிறோம், சம்பளம் வாங்குற சமயத்து ஒழுங்காக வேலை செய்யணுமா இல்லையா? அவன் கேட்பானே, கேட்டால் பதில் இருக்காத, ஏன்டா என்னடா நாயின்னு கேட்பானே, சோத்தை திங்கிறியா வேற திங்கிறான்னு கேட்பானே. இங்கெல்லாம் என்ன செஞ்சிடனேன்? வெக்கம் வந்து நம்ம தடுக்கணும். வெக்கங்கள் எப்போவெல்லாம் வெக்கம் வருகிறதோ அப்போ நமக்கு நன்மை தருகிறது. அப்போ தன்மானத்தினுடைய ஒரு அம்சம் என்ன? வெக்கம். வெக்கம் மட்டும் வந்துருச்சுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் வந்து மானத்தை இழக்கவே மாட்டான், மானங்கட்ட செயல் செய்யவே மாட்டான். ஒரு பழமொழி இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த பழமொழியை வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. என்ன அக்செப்ட்டு? முந்தைய நுபுவத்தில், முந்தைய நபிமார்களுடைய சொற்களில் மிச்சமாக இருக்கக்கூடிய நல்ல சொற்களில் ஒரு சொல் என்னன்னு கேட்டால், இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. உனக்கு வெக்கம் இல்லையா, என்ன வேணா நீ தொலைஞ்சிட்டு போடா. வெக்கம் இல்லாட்டி எது அவனுக்கு என்ன சட்டம்? வெக்கம் உள்ளவனுக்கு தான் சட்டம் போட இயலும். எப்போ வெக்கம் இல்லையோ திருடுவான், அவனுக்கு வெக்கம் இல்லையே, கொலை செய்வான் வெக்கம் இல்லையே, விபச்சாரம் பண்ணான் வெக்கம் இல்லையே, அடுத்த போய் கையை பிடிச்சி இருப்பான் வெக்கம் இல்லையே. அவன் வெக்கம் இல்லை என்று சொன்னால் விரும்பியதை எல்லாம் செஞ்சிக்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது முந்தைய நபிமார்களுடைய போதனைகளில் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கக்கூடிய போதனை என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அப்போ இதில் நம்ம மார்க்கம் என்ன சொல்லுது? ஒரு முஸ்லீமை வந்து மானத்தோடு வாழ செய்யுது. நெஞ்ச நிமித்துக்கு குனிஞ்சிடாத, எது காலில் விழக்கூடாதுன்னு சொல்லுது? அந்த மரியாதையை காப்பாற்றுறதுக்கு தான். எது கும்பிடாதுன்னு சொல்லுது? மரியாதையை காப்பாற்றுறதுக்கு தான். எது கூனி கூறுகாதுன்னு சொல்லுது? அந்த மரியாதையை காப்பாற்றிக்கிறதுக்கு தான். அப்போ முதல்ல உன்னுடைய மானத்தை, சுய மரியாதத்தை, தன் மானத்தை நீ என்ன செஞ்சிருந்தே காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிறேங்களேன், ஒரு வீட்டுக்கு போகிறோம், விருந்து சாப்பிட போகிறோம். எப்படி தன்மானத்தை காப்பாற்றுன்னு பாருங்க. விருந்து சாப்பாட்டை போனோம்னு சொன்னால் அப்போ என்ன செய்கிறாங்க? விருந்துக்குன்னு போய் மாத கணக்கில் வருஷ கணக்கிலலாம் இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ விருந்துங்கிற ஒரு சொந்த பந்தங்கள் இருக்கிறது வந்து அது வேறு விஷயம். விருந்தாளியாக நம்ம போய் ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் அதில் ஒரு லிமிட் இருக்குது, ஒரு கணக்கு இருக்கிறது. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, விருந்துங்கிறது 3 நாளைக்கு தான். அதே நேரத்தில் உரிமையோடு கேட்டு சாப்பிடுவது என்பது 1 நாளைக்கு தான். ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னால் கொண்டாப்பா சாப்பாடை கொண்டா வைப்பா அப்படின்னு கேட்குறது 1 நாளைக்கு கேட்டுக்கலாம். ஒரு நாள் 24 மணி நேரத்துக்கு செய்யலாம் 3 வேளை சாப்பாட்டை. நம்ம வந்து நண்பர்கள் வீட்டில் அந்த மாதிரி போனோம்னு சொன்னால் அது உரிமையோடு கேட்கலாமா. ஒரு 2 நாளைக்கு மேற்கொண்டு ஒரு 2 நாளைக்கு விருந்து தர்றதை சாப்பிட்டுக்கலாமா. 3ஆவது நாள் பிச்சை தான். அது 3ஆவது நாள் என்னது? தர்மம் வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிட்றீங்க. அப்போ நம்ம வெளியில் வந்து நம்ம ரத்த சம்பந்தம் ஒன்றுக்குள்ளே ஒன்று அது மாதிரி இருந்தால் அது பிச்சையில் வராது. வேற ஒரு இடத்துல போய் நம்ம சாப்பிட போனோம்னு சொன்னால் அதில் என்ன மார்க்கம் சொல்லுகிறது? அதுக்கு லிமிட் 3 நாள் என்று லிமிட் போடுகிறது. நபி எதுக்கு இதை சொல்லுது? 3 நாளைக்கு மீறி இருந்தால் அவன் என்ன ஆவான்? ஒரு புழு மாதிரி பார்க்குவாங்க.
ஒரு நாள் போயிட்டோமா, வாங்க அண்ணன் சுகமா இருக்கல அப்படின்னு கேட்பான். ரெண்டாவது நாள் அப்படி அந்த சாப்பாட்டுடைய அந்த சைஸு மாறும், அந்த கொடுக்குற விதமும் மூஞ்சில தெரியும். அது மூணாவது அது வேற மாதிரி போகும். நாலாவது நாள் வந்தால் இந்த நாய் எப்படா தொலைவான் வந்து உட்காந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறானே வருமா இல்லையா? அப்போ நீ அங்கே கேவலப்படுறியா இல்லையா? தன்மானம் இழந்துறியா இல்லையா? அப்போ விருந்துக்கு நீ போனால் கூட என்ன செய்யணும்னு கேட்டால் சட்டு புண்ணு பாஸ் ஆகிட்டே இரு. ஏன்னா மானம் முக்கியம். சோத்தை விட இந்த நட்புங்கிற பேரில் இருக்கிறத விட நீ என்ன செய்யணும், உன்னுடைய மான மரியாதை காப்பாற்றிக்க. அதில் கூட இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா அதை சொல்லுகிறது. லா அதே மாதிரி சொல்கிறாங்க, லா யஹில்லு லிரஜுலின் முஸ்லிமின் அன் யுகீம இந்த அஹீஹி ஹத்தா யூசிமஹு. 3 நாள் கூட வந்து இருக்கிறப்பட்டவனுக்கு தான். சில பேர் ரொம்ப இல்லாதவனாக இருப்பான், ரொம்ப கஷ்டப்பட்டவனாக இருப்பான், அவனே சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்பட்டவனாக இருப்பான். அந்த மாதிரி இடத்துல நம்ம போய் தங்குறதா இருந்தால் நம்ம பார்க்கணும், ஆஹா இவனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குதே, பொருளாதாரத்துக்கு ரொம்ப நெருக்கடியாக இருக்கிறானே. அந்த மாதிரி இடத்துல போய் நம்ம வந்து தங்குனா அவனை பாவியாக்கிடுறோம். தங்கவே கூடாது. லாயகில் ரஜினி முஸ்லீம். ஒரு வசதி இல்லாத ஒரு ஆள் வீட்டுக்கு போனோம்னா டீயை குடிச்சிட்டு ஓடி போயிடணும், தண்ணியை குடி இல்லைங்க பரவாயில்லைங்க அப்படி போய்கிட்டு இருக்கணுமா. அப்போ லாயகில் ரஜுலின் முஸ்லிமின் ஐ யுகீம இந்த அஹிஹி ஹத்தா யூசிமஹு. அவனை பாவியாக்குற அளவுக்கு நீங்கள் போய் தங்கிறாதீங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, பாவியாக்குறா என்ன? கைஃப யூசிமுஹு, எப்படி நான் போய் ஒரு வீட்டில் தங்கி எப்படி பாவியாக்குறது? யுகீமு இந்தஹு வலா ஷையலஹு யுக்ரிஹி பிஹி. ஒருத்தர் போய் நீ தங்குற, உனக்கு வந்து விருந்தளிக்க ஒன்று அவன்கிட்ட கிடைக்கவில்லை, அந்த நிலையில் அவன் இருக்கும்போது நீ தங்கணுன்னு சொன்னால் விருந்தாளியை கவனிக்கலன்னு பாவியாயிரானா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தங்கிறாதப்பா. நீ தங்குறதா என்ன செய்யணும்? 3 நாளுங்கிறது கொஞ்சம் இருக்கப்பட்ட ஆள்கிட்ட போய் இருந்துக்க. ஒன்றுமே இல்லை, அவனே 3 நாளாக சாப்பிடாம இருக்கிறான், அவனே 2 நாளாக சாப்பிடாம இருக்கிறான். அவ்வளோ ஒரு நெருக்கடியான நிலையில் இருந்தார்களே. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும், அதை கவனித்து ஆஹா வந்துடணும், இல்லைன்னா என்ன மானம் போயிடும். அப்போ எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் எதுக்கு சொல்லுதுன்னு கேட்டால் மானத்தை ஒரு முக்கியத்துவம் கொடுப்பதற்காகத்தான் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதே மாதிரி இதெல்லாம் தன்மானத்தில் வருது. அது மாதிரி தன்மானம் சம்பந்தப்பட்ட என்னன்னு கேட்டால் நாணயமாக நடக்கிறது. நாணயம் இல்லாட்டி கேவலம் தானே. நாணயம்டா என்ன? உங்கள்ட்ட அமானிதமாக ஒரு பொருளை வந்து ஒப்படைக்கிறாங்க, இதை வந்து நாளைக்கு வாங்கிக்கிறேன், நீங்கள் திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கறது கிடையாது. அதை ரொட்டேஷன் பண்ணுறது, அதை பயன்படுத்துறது, அதை இழுத்தடிக்கிறது, அது காணா போச்சுன்னு சொல்கிறது, என்னத்தையாவது போய் சொல்லி அடுத்தவனுடைய பொருளை நமக்கு வந்து எடுத்துக்கொள்வது. அப்போ அல்லாஹ் என்ன சொன்னான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்தில் அமானாத்தில் அஹ்லியா. அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் ஒப்படைக்குமாறு அல்லாஹ் வந்து உங்களுக்கு கட்டளை எடுக்கிறான். அப்போ அமானிதத்தை நீங்கள் பேணுங்கன்னு சொல்லுவது கூட எதில் அடங்குது? அந்த வெக்கத்திலையும் அந்த தன்மானத்தில் அடங்குது. அமானிதத்தை பேணல் என்று சொன்னால் நீ வந்து கேட்கும்போது என்ன ஆன்சர் பண்ணுவ? அவன் எகிரித்து பேசுவான், நீ அடங்கித்தானே போவ. இல்லைன்னா பரவாயில்லைண்ணே கொஞ்சம் சத்தம் போடாது, என்ன வெளியே தனியாக வாங்கன்னு கூப்பிடுறது. இது அவன் கொடுத்தான், அமானியத்தை கொடுத்தான் கேட்டு வரும்போது அவன் போடுற சத்தத்தில் என்னவாயிரும், உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் உங்களுடைய தகுதி தெரிஞ்சு போயிருமா? அதுக்காக என்ன செய்யறது, உள்ளே வாங்கண்ணே, உள்ளே பேசுவாண்ணே, வாங்கண்ணே அப்படின்னு கேட்குறியா? இது கேவலமா இல்லையா? தூக்கி போட்டு போயினா உனக்கு எவ்வளோ இஸ்ஸத்தாக இருக்கும். வாங்கின பொருள் திருப்பி கொடுத்துட்டு போய் கண்ணியமாக இருக்குமா இல்லையா? முதல்ல கண்ணியத்தில்ப்பா காப்பாற்றணும், மற்றல அப்புறமில்லப்பா. நீ இந்த 1000 ரூபாய் 10,000 எடுக்கிறனால உனக்கு என்ன ஏற்பட போகுது? உலகத்தில் கேவலம் தான் ஏற்பட போகுது. அப்போ இந்த கேவலமான காரியத்தை செய்யாதீங்க என்பதற்காக வேண்டி இதை சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். இதில் கூட என்ன அடங்கியிருக்கு? அந்த ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு சொல்லுவோம்ல, ஒரு மனிதனுடைய சுயமரியாதை, அந்த சுயமரியாதை இதில் அடங்கியிருக்குது. அதே மாதிரி ஒரு கடனை வாங்கிட்டோம்னு சொன்னால் வாங்கக்கூடாது, முடிஞ்சளவு கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா கடனுங்கிறதே பாவம்னு சொல்கிற மார்க்கம் இது. ரொம்ப தேவைக்கு தான் கடன் வாங்கணும். கடன் வாங்கிட்டோம், வாங்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டுச்சு, இல்லைன்னா வந்து என்ன செய்யணும், திருப்பி கொடுத்துடணும். ஆனால் சில பேர் இருக்கான், வாங்கிட்டு வசதி கூட இருக்கும், வசதினா கோடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, அதை கொடுக்க இயலும் அந்தளவுக்கு அவன்கிட்ட இருக்கும், கொடுத்துடணுமா இல்லையா? அவன் இழுத்தடிச்சு என்ன செய்வான், மற்றவர்கள் கணிக்கு துல்முன்னுங்கிறாங்க. வசதி உள்ளவன் இழுத்தடிக்கிறது அநியாயம். வசதி இல்லாத ஒருத்தன் இல்லைப்பா இப்படி கொண்டா பரவாயில்லை, அவனு தன்மானத்தை இழக்கிறான், வாங்காமல் இருந்திருக்கணும். ஆனால் வசதி இருந்து கொண்டு இழுத்தடிச்சா அது வந்து அநியாயம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது கூட அந்த தன்மான உணர்வு, ரோச உணர்வு மிச்சமாக இருக்கணும் என்பதற்காகத்தான் சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தன்மானங்கிறது நம்ம தன்மானமாக இருக்கிற மட்டுமில்லை, அடுத்தவர்களுடைய தன்மானங்களை பேணி நடக்கிற மாதிரியும் கூட இஸ்லாத்தில் பல சட்டங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் என்ன செய்யணும், திடீர்னு உள்ளே நுழைஞ்சிடலாமா? உள்ளே நுழையக்கூடாது. ஏன்? உள்ளே இருக்கும்போது அவங்க கணவன் மனைவி தனியாக இருப்பாங்க, அரைகுறை ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து அவங்கள அந்த மாதிரி பார்த்துட்டா எப்படி இருக்கும் அவனுக்கு? உங்களுக்கு ஒன்றும் இருக்காது பார்த்தவனுக்கு, அவங்களுக்கு எப்படி இருக்கும்?
கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடியதையோ குறைவான ஆடைகள் இருக்கிறதையோ ஒருத்தங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், வெளியே உள்ளவங்க பார்த்துட்டாங்கன்னு சொன்னால், ஒரு மனிதன் வந்து என்னமோ பயங்கரமான தப்பு செஞ்ச மாதிரி ஃபீல் பண்ணுவானா இல்லையா? அது வரக்கூடாதுங்கிறதுக்கா வேண்டி என்ன செய்யுது? வரலாமா 1, வரலாமா 2, வரலாமா 3, பதில் வரட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். போட்டு கதவை உடைக்கிறது, திறக்கிறியா இல்லையா அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் சொல்லக்கூடாது. 3 தடவை கேட்டுட்டு போய்கிட்டே இருக்க. நீ ஒன்று அவனுடைய தன்மானம் பாதிக்கும். நீ அதுக்கு மேல் நின்றுட்டு இருந்தால் உன் தன்மானம் போயிடுது. அவன் தான் பதில் சொல்லலை, இல்லை உனக்குன்னு மான மரியாதை இருக்கணுமா இல்லையா? கதவு திறந்ததான் நீ போவணும். 3 தடவை அஸ்ஸலாமு அலைக்கும் வரலாமான்னு கேட்குற, 3 தடவை ரிப்ளை வரல. அப்போ நீ உள்ளே போயிட்டீங்கன்னா கேட்காம போனால் அவனுடைய மான மரியாதை போயிடும். அது போக வேறு தப்பு தண்டா கூட இருக்கலாம், அவன் ஏதோ செஞ்சுருக்கலாம். நம்ம போய் அதை பார்த்து காட்டி கொடுத்து ஒரு மனுஷனுடைய இதை அதுவா சட்டத்தின் முன்னாடி மாட்டினா அது ஒரு கதை. தேடி அலைஞ்சிக்கிட்டு அது ஒரு கேவலம் தானே, அந்த கேவலம் வரும். அல்லது நீ நின்றுட்டு இருந்தேன்னு சொன்னா, இன்னொரு 5 தடவை 10 தடவை கத்திட்டு இருந்தேன்னு சொன்னா உனக்கு மானம் இல்லாமல் போயிடுது. உனக்கு தான் ரிப்ளை தரல, இல்லை 3 தடவை சொல்லிட்டீல, ஆன்சர் பண்ண போயிட்டு இருக்க வேண்டியது தானே. அப்படி மார்க்கத்தில் 3 தடவை பர்மிஷன் கேட்கணும் என்று சொல்வதற்கு கூட காரணம் என்ன? இவனுக்கு அதுக்கு லிமிட் கொடுக்கப்படுது, அவனும் கொடுக்கப்படுது. தன்மானத்தை 2 பேரும் காப்பாற்றிக்க. அதை விடங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து காற்று பிரியுதுங்க. காற்று பிரிகிறது ஒரு மனிதனுடைய ஒரு இயற்கையான ஒரு தன்மை. அது உணவு திங்கிற உணவுகளை பொறுத்து, உடல் அமைப்பை பொறுத்து, செய்கிற வேலைகளை பொறுத்து அந்த கேஸ் உடல் என்ன செய்யும்? ஃபார்ம் ஆகும். கேஸ் ஃபார்ம் ஆகி அது வெளியே வரண்டு வைங்களேன். இது வந்து இன்னைக்கு கேவலம் பார்க்குறோம், சிரிக்கிறதுக்குள்ளதான் இருக்குது. இது வந்து சிரிக்கிறதா? இது என்ன சிரிக்கிறதுனா? எதுக்கு சிரிக்கணும்? நடக்காத ஒன்றை பார்த்தா சிரிக்கணும், அதிசயமான ஒன்றை பார்த்தா சிரிக்கணும். யார்கிட்டையுமே இது இல்லாத ஒரு விஷயம் ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் உளுந்து உளுந்து சிரிக்கலாம். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? ஒரு சபையில் இருக்கும் பொழுதோ தனியாக இருக்கும் பொழுதோ ஒரு சகோதரன்ட்டு என்ன செஞ்சிருது? காற்று பிரிந்து விட்டது என்று சொன்னால் இது பயங்கரமான ஒரு கேலிக்குரியதாகவும், இவன் சிரிக்கிறதுனால அவன் எவ்வளோ கூணி போகிறான் பார்த்தீங்களா? அவன் என்னமோ ஒரு விபச்சாரம் செஞ்ச மாதிரி அவனை ஆக்கி போடுறாங்க. இது இந்த காற்று பிரிஞ்சதை என்னவாயிருது? ஒரு திருட்டுனவன் பயப்படுவான, வெக்கப்படுவான, அவன் மன உளைச்சலுக்கு ஆளாகுவான, அந்த நிலையில கொண்டு வச்சுட்டானோ எதை? ஒரு இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு மேட்ரு, சாதாரண இயற்கையாக நடக்கிற ஒரு மேட்ரு. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, இப்படி சிரிச்ச ஒரு சபையில் எப்படி தன்மானத்தை காப்பாற்றுறாங்கன்னு வரும். மனுஷனுடைய மானம் முக்கியம், நீனு மானத்தோடு இருக்கணும், அவமானத்தையும் கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அப்போ லிம எலுஹக்கு அகதுக்கும் மிம்மா எஃபாலு, அட நீனே செய்கிற காரியத்துக்கு ஏடா நீனே சிரிக்கிற? இது நீ செய்ய மாட்டியா? ஒருத்தன்ட்டு காற்று வெளிப்பட்டதுக்கு நீ சிரிக்கிறிய, உனக்கு காற்று வரவே வராதா? இது சிரிக்கிற ஒரு விஷயமா? இது எல்லாருக்கும் உள்ள ஒரு விஷயத்துக்கு ஏன்டா சிரிக்கிறீங்க? அப்போ இதெல்லாம் கூட ஒரு மனுஷன் கீழே பார்க்குறோம், தடிக்கு கீழே வந்து சிரிக்கிறாங்க. வருத்தம் தானே படணும். வாழைப்பழத்தை தடி கீழே விழுந்துட்டான்னு சொன்னால் என்ன தம்பி அடிபட்டுருச்சா அது மாதிரி கேட்கறதுக்கு பதிலாக உழுது சிரிக்கிறான். இதில் என்ன அளவுக்கு ஒரு மனிதனை வந்து தன்மானத்தோடு விளையாடுறது தானே இது. அப்போ இதில் எல்லாம் கூட மார்க்கம் என்ன பண்ணுதுன்னா, சின்ன சின்ன அற்பமான விஷயங்கள்ல எல்லாம் தலையிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. அதே மாதிரி அசிங்கமான அருவருக்கத்தக்க பற்றி பேசுகிறான்னு வைங்க, பேசுகிறதா இருந்தால் ஒரு கருத்தை தான் பேசணும், ஒரு செய்தியே பேசலாம். என்ன பேசுகிறான்? அவன்கிட்ட பேசுறதுக்கு மக்கள் பயப்படுவாங்க. அம்மாடே வாயை கொடுத்துடாத, இந்த பொம்பளிட்டு வாயை கொடுத்தா அவ்வளோ, இந்த ஆம்பளை வாயை கொடுத்தா அவ்வளோ என்ன வரும்? அது வந்து அகராதியில் உள்ள அன்பார்லிமெண்ட் தான் பேசுகிறது பூரா, பார்லிமெண்ட் வார்த்தையே வராது. அப்போ பேசுறது பூரா என்ன இருக்கு? டிக்ஷனரியில் இல்லாத, நடைமுறையில் இல்லாத, புஸ்தகத்தில் இல்லாத, அந்த மாதிரி சொல்லாத, இந்த சபையில் என்னால் சொல்லி காட்ட முடியாத வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுறிய. உன் மானம் போகல, அதில் வெக்கங்கிட்ட நாயின்னு நினைக்க மாட்டான். அப்படி தானே பேசிக்கிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்ன ஷர்ரன்னாசி மன்சிலத்தன் இந்தல்லாஹி, அல்லாஹ்விடத்தில் மகா கெட்டவன் யார் என்று சொன்னால், மன் தரக்கஹுன்னாசு இத்திகா ஃபுஹ்ஷி, அவனுடைய ஆபாசத்துக்கு பயந்து மக்கள் அவனை விட்டு ஒதுங்குறாங்களே, அவன் தான் மகா கெட்டவன். உங்ககிட்ட மக்கள் வர்றதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அம்மாடி இவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வைங்க, கேட்குவான்னு நினைக்கிறீங்களா? அத்தை அம்மாவெல்லாம் இழுத்து பேசுவான், போகாதீங்க, இவன் தான் மகா கெட்டவன். எவன் கெட்டவன் இல்லை, சில பாவங்களை செய்யறான் அவனு கெட்டவன் தான். அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்துல மகா கெட்டவன் சில பேருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸ்ட் போடுறாங்க. அந்த சில லிஸ்ட்டுகளில் யார் ஒருத்தன் வர்றான்னு கேட்டால், மன் தரக்கஹுன் நாசு இத்திகா ஃபுஹ்ஷிஹி, அவனுடைய ஆபாச பேச்சுக்கு பயந்து, அருவருக்கத்தக்க பேச்சுக்கு பயந்து அவனை விட்டு மக்கள் ஒதுங்குறாங்களே, அவன்லாம் மகா கெட்டவன். இது தன்மானம் தானே. தன்மானத்துடைய ஒவ்வொரு கிரவுண்ட்லையும் போய் நின்று விளையாடுதா இல்லையா மார்க்கம்? அது மாதிரி சில பேர் இருக்காங்க, ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த ஐஸ் வைக்கிறது,
அது காக்கா பிடிக்கிறது, நம்ம பசங்க இது காக்கா பிடிக்கிறது, இதையெல்லாம் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஒரு மனிதர் வந்து இன்னொரு மனிதரை இந்த மாதிரி காக்கா பிடிக்கிறத பார்த்து விட்டு அகலத்தும் லஹர ரஜிலி கத்தாத்தும் லஹர ரஜிலி, அவனை முறிச்சு புட்டியலப்பா, அவனுடைய முதுக முறிச்சு புட்டியலப்பான்னு கேட்குறாங்க. அப்போ என்ன, நம்ம ஒரு முஸ்லீம்கிட்ட என்ன இருக்குன்னு, பிச்சை வாங்கக்கூடாது, முடிஞ்ச அளவு கடன் வாங்கக்கூடாது, கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும், அம்மான இதை திருப்பி ஒப்படைச்சிடணும், ஒரு காரியத்தை செய்யும் பொழுது மக்கள் மத்தியில் கூனி கூறுக வேண்டியிருமான்னு பார்த்து பார்த்து செய்யணும். இதை செஞ்சால் தலை நிமிர்ந்து நிற்கும் மனுஷன் போய் நிற்க முடியுமா, இதை நின்று நாளைக்கு பேச முடியுமா, ஒளிஞ்சு மறைஞ்சிட்டு வாழ முடியுமா, அந்த மாதிரி எல்லாரும் நம்ம மறைவில் நம்மளை எத்தனை பேர் பேசுவான், கேவலமாக பேசுவான், இப்படி எல்லாம் கவனித்து இதுகளிலிருந்து விலகி கொள்ளணும் என்பதை ஒரு மறுமையில் வெற்றி தரக்கூடிய ஒரு வழிமுறையாக மார்க்கம் சொல்லுகிறது. இதெல்லாம் செஞ்சால் சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுகிறது. உனக்கு யாசகம் கேட்காட்டி சொர்க்கத்துக்கு நான் கேரண்டி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் தர அளவுக்கு உனக்கு சொல்லுகிறது. இப்படி ஒரு முஸ்லீம் உருவாகி நடந்தால் அவன் இந்த நன்மைக்கு மிஞ்சின நன்மை இருக்கிறது. என்ன இருக்குது, தலை நிமிர்ந்து எவனுக்கு முன்னாடி நீ எவன் பிரதமரை கொண்டு வாடா அப்படி நிற்கணுங்க, முதலமைச்சரை கொண்டு வா அதுக்கான குனிவோமா, முதலமைச்சருக்காக வேண்டி அவருக்குள்ள அதிகாரத்தை செஞ்சுட்டு போவார தவிர அதுக்காக நாங்கள் மட்டமா அப்படி சொல்லணும். பெரிய அதிகாரியை கொண்டு வா அப்படி நிற்கணும், கோடீஸ்வரனை கொண்டு வா, கோடீஸ்வரன் நாங்கள் போய் தேடி தேடி போகணுமா, அது நடக்காது. அப்படி நடக்கணும் ஒரு மனுஷன். இப்படி நடந்தா இவன் அடைஞ்ச நன்மைக்கு நிகராக எவன் நன்மை அடைய முடியும்? காசு பணத்தை 1000 பேர் அடைஞ்சிருக்கலாம், இந்த காசு பணத்தை அடைவதற்காக வேண்டி எத்தனை பேர் காலில் விழுந்திருப்பான் அவன். நீ என்னத்த காசு பணத்தை அடைஞ்சிட்ட,